ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். குருவினுடைய பாதம் வணங்குகிறேன். குருவாழ்க, குருவே துணை. அதாவது ஃபர்ஸ்ட் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி முத்துப்பாண்டி அவர்களுக்கும், தர்மசாஸ்தா ஜோதிட தலைவர் திரு மணிகண்டராஜன் தம்பி அவர்களுக்கும், சௌமியாவுக்கும், என்னுடைய இந்த பாசமிகு இந்த குழுவில் பயணிக்கக்கூடிய இந்த தலைமையில இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்ட்ரோ மணிமேகலையின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இப்ப இன்னைக்கு திடீர்னு கூப்பிட்டு ஒரு ராகு கேதுகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் பரிகாரங்களும் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்து இன்னைக்கு 1 hour என் கையில கொடுத்துருக்காங்க. கரெக்டா 8 மணிக்கு ஷார்ப்பா 1 hourல முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஏன்னா டைம் ஆகுது. அது ஒரு எல்லாத்துக்கும் காலம்ங்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு கொடுக்குற விஷயங்கள்ங்கிறது நிறைய கொடுக்குறோங்கிறத விட ஒரு 10 விஷயம் கொடுத்தாலும் அது மனசுல நிக்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அந்த அடிப்படையில ராகு கேதுகள் ஒரு ஜாதகத்துல ராகு கேதுகள் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கு அப்படின்னா, நம்ம சொல்றோம் இப்போ என்னன்னா ராகுனா ராகு அப்படிங்கிறது புறம், கேதுங்கிறது அகம். ராகுங்கிறது ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் நுண்ணறிவுக்கு ஆட்பட்ட கிரகம். அடிப்படை ஜோதிடத்துல ராகு தாத்தாவினுடைய கேட்டகரி, அதாவது தாத்தாயினுடைய ஜெனடிக். கேதுங்கிறது தாய் வழிபாட்டினுடைய ஜெனடிக் அப்படிங்கறதெல்லாம் சயின்ஸ் ரீதியா ப்ரூவ் ஆகி இருக்கிற ஒரு விஷயம். இது நம்ம எப்பவுமே தெரிஞ்சு போற விஷயங்கள். இதுல புதுசா இந்த அம்மா என்ன சொல்ல போகுது அப்படின்னா, புதுசா சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? எல்லாருமே சொன்ன விஷயத்த அரைச்ச மாவத்தை அரைக்க போறோம். புதுசா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அதாவது ஏற்கனவே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. கண்டுபிடித்த அறிவியலை இந்த இடத்துல கண்டுபிடித்த ஒரு நுணுக்கமான விஷயங்களை அறிவியலாகவும், கண்டுபிடிக்காத ஒரு விஷயங்களை ஆன்மீகமாகவும் இங்க வச்சிருக்கிறோம். இவ்வளவுதான் விஷயம். அப்போ ஒரு சில விஞ்ஞான ரீதியான அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அது எப்படி சொல்றது, ஆராய்ச்சி, அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆராய்ச்சி, அந்த டிசைன் ராகு. இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படாத, ஆதாரமே இல்லாத ஒரு விஷயத்தை இப்படித்தான் அணுகணும்னு இல்லாம எப்படி வேணாலும் அணுகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ப்ரூவ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு கிரகம் கேது. இதுதாங்க விஷயம். அப்போ வெளிய கண்ணுக்கு தெரியக்கூடிய ரகசியங்கள் அனைத்தும் ராகு. கண்ணுக்கு புலப்படாத, மெய்யறிவுக்குமே நம்மளுடைய அறிவுக்கு புலப்படாத ஒரு கிரகம் அப்படின்னா அது கேது. இவ்வளவுதான் இதோட கான்செப்ட். இதனால வரக்கூடிய தோஷங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் ஒரு ஜாதகத்துல மத்த 7 கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன் மாறுபடும். இப்படித்தான் ஒரு டிசைன் இருக்கும். சாரங்களை பொறுத்து, பாவங்களை பொறுத்து, சேரக்கூடிய கிரகங்களை பொறுத்து, பார்வை பெறக்கூடிய அம்சங்களை பொறுத்து அதனுடைய காரகங்களை நம்ம தீர்மானிச்சிடலாம். ஆனா ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க இதுதான் செய்யும் அப்படின்னு டிசைட் பண்ண முடியாது. இங்க அதுதான் விஷயம். ஏன்னா அதற்கு பல சூட்சம விஷயங்கள். அப்ப என்னன்னா சூட்சமதாரிகள் அப்படிங்கிறது யாருங்க? ராகு கேது. இது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இங்க ஒரு மருத்துவம் சார்ந்த அறிவு, ஒரு விஞ்ஞான அறிவு, ஒரு முன்னேறக்கூடிய அறிவியலினுடைய அறிக்கைகள், இன்னும் நவீனமான தொழில்நுட்பங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அறிவு சார்ந்த அனைத்து விஷயங்களும் அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிக்க வைத்து அதை சக்சஸ் பண்ணி ரிசர்ச், இதுல நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அனைத்து ரிசர்ச்சுமே ராகு. பிரமிக்கத்தக்க ஒரு விஷயத்தை வெற்றி அடைய வைத்து, அதுதான் கின்னஸ் ரெக்கார்ட் எல்லாம் வருதுல்ல, ஒரு பிரமிக்கத்தக்க விஷயத்தை அதுல வெற்றி காண்கிறது அப்படின்ற இடத்துக்கு முக்கியத்துவம் வகிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு.
இப்போ ஒரு இந்த அளவுக்கு ராகு ஒரு அறிவை, ஒரு நுணுக்கங்களை, ஒரு கல்வியில உட்கார்ந்தாலும், ஒரு சுகஸ்தானத்துல உட்கார்ந்தாலும், நம்மளுடைய புத்திங்கிற 5ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும், கர்மான்ற இடத்துல 10ஆம் இடத்துல ஜீவனம்ங்கிற இடத்துல உட்கார்ந்தாலும், இந்த அறிவு, ஞானம் அல்லது ராகு யோகியாக வந்தாலும், ராகுவினுடைய நட்சத்திரங்கள்ல ஒரு கிரகம் ஏறி தசாபுத்தி நடத்தினாலும் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட யோகங்கள், விதி. அப்போ இந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்குற கிரகம் எங்க கை வைக்குது அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில கை வைக்குது. இப்ப 2ஆம் இடத்துல இருந்து இது சார்ந்து அவன் படிக்கிறான், அவன் அது சார்ந்து அந்த விஷயங்களை நிறைய கத்துக்கிறான், பிரம்மாண்டமா சக்சஸ் பண்றான் அப்படின்னா, நீங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய ஆத்மார்த்தமான சயின்டிஸ்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா கேதுக்குள்ள உள்ள வருவாங்க. ரொம்ப ஒரு இருட்டு அறையில ரொம்ப ஒரு தன்னை வருத்தி வெளி உலக வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு வர்றவங்க எல்லாம் கேதுக்குள்ள வருவாங்க. ராகு புறம் சார்ந்த விஷயங்கள், வெளி உலகத்துல தான் சாதிச்சுட்டேன், தான் மேடை ஏறி இப்ப என்ன மாதிரி ஒரு ஆள்லாம் வச்சுக்கோங்களேன், நான் சாதிச்சுட்டேன், நான் இதுல நான் சிறந்த ஜோதிடர், சிறந்த பேச்சாளர், அப்ப நான் வாழ்க்கையை ஜெயிச்சுட்டேன் அப்படிலாம் நம்ம வெளி உலகத்துல இக்னியோண்டு விஷயத்துல இவ்வளவா நினைச்சிட்டு காட்டுறோம் பாத்தீங்களா, இதெல்லாம் ராகு. அப்போ இதுல இது அத்துணைக்கும் பாத்தீங்கன்னா ராகுதான் அப்படின்னா இது அப்படியேதான் கேதுக்கு வரும். ஆனா அதுல என்னன்னா ப்ரூவ் பண்ண முடியாத, புலப்படாத சில வில்லங்கங்களோடு சட்ட ரீதியான அல்லது சட்டத்துக்கு கட்டுப்படாத, அப்ப இல்லீகல் வந்துரும் இல்லையா? அப்போ இல்லீகலாவும் வரும், சட்டத்துக்கும் வரும். அதனாலதான் சனி கேதுலாம் பாத்தீங்கன்னா சட்ட வல்லுநர்கள். சனி கேது கூட எல்லாம் பாத்தீங்கன்னா குரு ஒரு பக்கம் பார்த்தோன்னா நல்லா ஜட்ஜ் எல்லாம் நிறைய இருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஒரு மருத்துவத்துறைக்கு அப்படின்னு வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா கேது முக்கியமா மருத்துவ கிரகங்களோடு சேர்ந்து 10ஆம் இடம் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது சம்பந்தப்பட்ட இப்போ 2ல குரு கேது காம்பினேஷன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அறிவு அப்படிங்கறதெல்லாம் ஒரு தேடுதல் அப்படிங்கிற விஷயம் புரியாது இருந்தாலும் புரிய வைப்பதற்காக தேடுவது, இது எல்லாமே கேதுவினுடைய பேட்டர்னுக்குள்ள உள்ள வரும். இதுல என்ன ஒரு அற்புதம்னா பிரபஞ்ச ஞானம், சித்தர்களினுடைய ஆசி அல்லது சித்தத்துவத்தினுடைய நிலையை கொஞ்சம் எட்டி பார்ப்பது எல்லாமே கேதுதான். இதனுடைய உச்சம் பெற்றவர்கள்லாம் உண்டு. நீங்க நிறைய சித்த பெருமான்கள்லாம் பாருங்களேன், நீங்க சனி கேது காம்பினேஷன்ல சித்தர் வருவாரு, சூரியன் கேது காம்பினேஷன்ல நம்ம விஸ்வாமித்திரர் ஒரு ஆணவத்தினுடைய உச்சம். அவரெல்லாம் ஒரு கேதுலாம் பாத்தீங்கன்னா எப்படி அதை சொல்றது, எதை பத்தி கவலைப்படாது, தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய எண்ணங்களை தன்னுடைய வேர்க்கைகளை மாத்தி ஒரு சித்தத்துவத்தை உடைச்சு வெளியில வருது பாருங்க. அதுதான் மூல ஆதாரம் சொல்லக்கூடிய மூலாதாரம், எங்க பாபு நான் சொல்ற மாதிரி மூலாதார சக்கரத்தினுடைய அமைப்பு தான் கேது. அப்ப அதுல உச்சம் பார்ப்பது. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சித்தர்கள் எல்லாம் அதுல வருவார். இன்னும் சொல்ல போனா செவ்வாய் கேது காம்பினேஷன்லாம் நம்ம அஸ்ரபாபன் எங்க குழுவில் அடிக்கடி சொல்லுவார். அதெல்லாம் பார்த்தா அருணகிரிநாதர் காமத்தினுடைய உச்சத்தை பார்த்து வந்தவர். இது இன்னும் கொஞ்சம் இப்ப சனிக்கேது காம்பினேஷனுக்குள்ள உள்ள பாத்தீங்கன்னா தன்னுடைய பிறப்பை தன்னுடைய கர்மாவை பற்றி தெரிந்து கொண்டு வருவது. கர்மிக் பிளானட் அது சனிக்கேது காம்பினேஷன். சித்தர்களாக வாழ்வதற்கு, சித்துவத்துவத்தை அடைவதற்கு சனிக்கேது காம்பினேஷன். சுக்கிரன் கேது காம்பினேஷன். சுக்கிரன் கேது காம்பினேஷன் ரொம்ப பிரம்மாண்டம்ங்க. பெண்ணினுடைய ஆதாரம் அது. பெண்ணினுடைய ஆதாரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல, இது செவ்வாய் கேது காம்பினேஷன் தான் பெண்ணினுடைய கர்ப்பப்பையினுடைய முழுமையான விஷயங்களை செவ்வாய் கேது சுக்கிரன் கேது காம்பினேஷன் எல்லாம் கொடுக்கும். என்ன ஒரு சின்ன விஷயம், உயிர்காரகத்துவம், லக்ன ரீதியாக உயிர்காரகத்துவமாக வரும் பொழுது அது சில ப்ராப்ளங்களையும் ஏற்படுத்தும். இங்க அதுல கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா செயல்படணும். அதுதான் அங்க முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இதற்கு மீறி இந்த பூமிக்குள்ள நிலத்தடியில இருக்கக்கூடிய சுரங்கங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும்
எல்லாமே எடுத்துட்டோம்னா வானமண்டலத்துல இருக்கக்கூடிய நவகோள்களின் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் இது கேதுவுடைய பேட்டர்னுக்குள்ள உள்ள வரும். அப்போ ஒரு ஒரு ராகு கேதுகள்னு சொல்லக்கூடியது நம்ம தோஷங்கிறத விட அதனுடைய நுண் அறிவுகளை, ஆராய்ச்சிகளை, கண்டுபிடிப்புகளை நம்மளோட ஒரு ஒரு மைண்டினுடைய ஒரு நம்மளுடைய மூளையினுடைய விசித்திரமான விசாலமான எண்ணங்களை சொல்றது ராகு கேது தானே. இதுக்கு மாற்று கருத்து இல்ல. அப்ப இத போய் நம்ம தோஷங்கள்னு சொல்றதுக்கு என்ன ஒரு விஷயம்னா, இது சர்ப்ப தோஷம் இருக்கக்கூடிய குழந்தைங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது சாதனைக்குள்ள உள்ள வருவாங்க. சர்ப்ப தோஷங்கள், ராகு கேது தோஷம், லக்னத்துல ராகு கேதுகள், இந்த லக்னங்கள் ராகு கேது சாரங்கள் வாங்குவது, யோகி கேதுவாக ராகுவாக எல்லாம் வர்றது, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா இந்த சர்ப்ப தோஷத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஒரு வகையில வெளி உலகங்கள்ல சாதிச்சுட்டாங்க அப்படின்னா உள் வாழ்க்கையில பர்சனல் லைஃபுக்குள்ள கண்டிப்பா அது ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணாம போகாது. இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இதற்கு இந்த இந்த மோட்சத்தினுடைய தன்னுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை எல்லாம் ஆண்டு அனுபவிச்சு முடிச்சு மோட்சத்துக்கு போகக்கூடிய ஞானங்களை பெற்று தரக்கூடிய கேது அப்படிங்கிறதுதான் இதனுடைய ராகு கேதுகளினுடைய ரிசல்ட். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ செவ்வாய் கேது காம்பினேஷன் அப்படின்னா பூமி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி எல்லாத்துக்கும் வரும். நீங்க பாத்தீங்கன்னா நல்ல புரோக்கர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா செவ்வாய் புதன் கேது காம்பினேஷன், செவ்வாய் புதன் வீட்டுல இருந்தாலும் புதன் கேது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திரங்கள் சம்பந்தப்பட்டது. செவ்வாய்க்கு திரிகோணத்துல கேது புதன் எல்லாம் வர்றதுங்களாம் பாத்தீங்கன்னா மற்றவனுடைய பிரச்சனைக்கு தகுந்த நிலத்தை வித்து கொடுக்கறது, வாங்கி கொடுக்கறது, மத்தவனுக்கு சொத்து வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே வரும். இதுல ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு வீடு பூமி அம்சமாக இருக்கோ இல்லையோ அந்த இடத்தை விற்கிறது வாங்குறது அது சம்பந்தப்பட்டது அதெல்லாம் சட்ட ரீதியான பிரச்சனைகளை ஒண்ணுக்கு ரெண்டா சொல்றது, வாஸ்து குறைபாட்டை மறைக்கிறது அல்லது எக்ஸ்டன் பண்ணி பேசுறது, எல்லாத்தையும் சில விஷயங்களை மறைச்சு போட்டு அதை பண்றது எல்லாமே செவ்வாய்க்கு எது காம்பினேஷன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பூமிய சரண்டர் பண்ணி கம்பி வேலி போட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பூமி என்னைக்குமே மேன்மைக்கு, இன்னும் சொல்ல போனா விலை அதிகமாக அது எப்படி சொல்றது, இம்ப்ரூவ்மெண்ட், அந்த பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வராது செவ்வாய் கேது காம்பினேஷன். இது ஒரு வகையான தோஷம். அப்ப நான் நிறைய பேத்துக்கு அதுக்கு பரிகாரமாவே சொல்லியிருப்பேன். என்னன்னா, நீங்க செவ்வாய் கேது காம்பினேஷன் இருக்கு, அந்த இடம் விற்க மாட்டேங்குதுங்க, அந்த இடத்த யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சுத்தி வர ஒண்ணு புதரண்டியோ அல்லது கம்பி வேலி போட்டோ லாக் பண்ணிருப்பாங்க. அதை எடுத்து விட்டாலே அந்த பூமி வேல்யூஷனான பூமியா வந்துடும். இதெல்லாம் இருக்கு, பரிகாரங்கள்ங்கிறது அதுக்குள்ளேயே இருக்கு. இல்ல எனக்கு பூமியே தங்க மாட்டேங்குதுங்க, நான் ஒண்ணு வாங்கி போட்டா ஆக்கிரமிக்கிறாங்க, அதை பண்றாங்கன்னா நீங்க செவ்வாய் கேது காம்பினேஷன்ல ஒரு கம்பி வேலி போட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, கேது முடிச்சு என்ன முடிச்சு பூமியை சுத்தி வர நம்ம கவர் பண்ணி வைக்கிறது. எப்படி எப்படி சொல்றது, அத பாலித்தீன் கவர் போட்டு லாக் பண்ணி வைக்கிற மாதிரி அது இது பூமி உங்களுக்கு தங்கும். இதெல்லாம் ஒரு வகையான கான்செப்ட். இதுல ஒரு பாலினங்கள் சம்பந்தமான பாலினங்கள்ல ஒரு ஒரு அற்புதமான பாலின மாறுதல்களையும் பாலின உணர்வுகளையும், ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் அல்லது ஆண் பெண் இருவருடைய இந்த விஷயத்தை உணரக்கூடிய ஒரு ஆண் பெண்ணாக உணர்கிறான் அல்லவா, ஒரு பெண் ஆணாக பரிணாமிக்கிறாள், அதாவது தைரியமா ஒரு இடத்துல அப்படிங்கிறதுக்கெல்லாம் ராகு கேதுவை தவிர வேறு யாரும் வந்துட முடியாது. இது ராகு கேதுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல வந்துருச்சு சர்ப்பங்கள், ஒரு ஒரு சர்ப்ப தோஷமோ ராகு கேதுகளுடைய தார தோஷங்கள் அடிப்படையிலயோ குடும்பஸ்தானத்துல வந்துருச்சு. அவங்க 1.5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆனா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கும் போது ஒண்ணுமே கோர்ட்டு கேஸ் கச்சேரி பிரச்சனையா இருக்கு, எந்த இடத்துலயும் சாட்டிஸ்ஃபைடா போகல, பேசும்போதே அந்த கல்யாணம் நின்றுது, பேச்சுனால நின்றுது, இல்ல அதிகமா நுணுக்கமா இங்க 2ல ராகு கேது இருக்கிற பொண்ணுக்கெல்லாம் பேசி தப்பிக்க முடியாது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்த நீ எல்லாம் அன்னைக்கே அப்படி சொல்லிட்டு இருந்தீல்ல, நீ உன்னாலதான் இதெல்லாம் நடந்தது, நீ பண்ண பிரச்சனையினாலதான் இதெல்லாம் நடந்ததுன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு பிட்ட உருவி அந்த பிட்ட போட்டு லாக் பண்ணுவோம். இதெல்லாம் ராகு கேது. அப்ப ராகு கேது தோஷங்கள் இருக்கிற பொண்ணு, 2ல ராகு கேதுகள்லாம் இருந்தது அப்படின்னா அவங்க பேச்சு சாதுரியம், மேடை பேச்சாளர், ஒரு
ஒரு பேச ஆரம்பிக்கணும்னு தொட்டுட்டாங்கன்னா இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு வாரிக்கொண்டு வழங்கி கொண்டே இருக்கக்கூடிய ஞானம். அது கேதுவா இருந்ததுன்னா அதற்கான அங்கீகாரம் இல்லாமல் கோர்ஸ் கல்வியா மாறிடும், டிகிரியா வராது, கோர்ஸ் கல்வியா மாறிடும். ராகுவா இருந்ததுன்னா அங்கீகரிக்கப்பட்டு ஃபுல்லா அனுமதியோடு பர்ஃபெக்டா வந்து நின்னு பேசுவாங்க. அப்ப அவ்வளவு பேச்சாற்றல் குடும்பத்துல பேசுனா குடும்பம் வழங்குமா? வழங்காது. அப்ப இவ வாயாடி. அப்போ இந்த பேச்சுள்ள பெண்ணுக்கு பேச்சுள்ள ஆணுக்கு அதே ரீதியாக பதில் கொடுக்கக்கூடிய ஒரு களத்திரம் அமையணும். அப்பதான் அது செட் ஆகும். அப்போ ஒரு பேசக்கூடிய ஃபேமிலிக்கு ஒரு பேசவே பேசாத ஒரு ஃபேமிலியை புடிச்சு கட்டி வைக்கிறதுங்கிறது சாத்தியமானா இல்ல. ஒருத்தர் பேசுறாங்கன்னா அல்ல ஒருத்தர் அமைதியா இருக்காங்கன்னா அதற்கு ஏத்த மாதிரி சம்மந்தி வீடு இருந்தாதான் ஈக்குவலா. ஒருத்தர் ஓப்பனா எதுவா இருந்தாலும் பேசுறாங்க, ஒரு விஷயத்த உடனே எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா அதை கமுக்கமா எந்த பதிலும் இல்லாம போய் கமுக்கமா ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கதான் சம்மந்தி உறவு களத்திர ஸ்தானத்துல பாதிக்குது. 7ஆம் பாவம் அடி வாங்குது. டைவர்ஸுக்கு மெயின் ரீசன் ராகு கேதுகளுடைய தோஷம். அப்ப இந்த இடத்துல யாரோ ஒருவர் ராகு கேதுக்கு கிடையாது, வீடு கிடையாது, ராகு கேதுகள் கோள்களே கிடையாது, அதற்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, இன்னும் சொல்ல போனா நட்சத்திரங்கள் கிடையாது, இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கலாம். ஆனா இதனுடைய தாற்பயங்களே வேறு. இத புரியாம சொன்னா நம்ம ஒத்துக்க முடியாது, தெரிஞ்சுக்கிட்டு சொன்னா ஒத்துக்கலாம். அப்போ இதனால ப்ரூவ் பண்ணப்பட்ட இப்ப ராகு 2ல இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் குடும்பத்துல இருந்து வர்றேன். ஒரு 2ல ராகு கேதுகள் அப்படிங்கிற ஒரு திருமண தடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நம்மால் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, திருமண தடை அப்படிங்கும்போது ராகு கால வேலை அப்படின்றதுல போய் தீபம் சொல்லுவாங்க. மெயினா நம்ம ஜோசியர் எல்லாருமே பாத்தீங்கன்னா ராகு கால வேலையில போய் துர்க்கைக்கு தீபம் போடு, முருகருக்கு தீபம் போடு, காளியம்மனுக்கு தீபம் போடு, கால பைரவருக்கு போய் போடு, இதெல்லாம் சொல்லுவாங்க. கடன் அதிகமா இருக்கு, கஷ்டம் அதிகமா இருக்குன்னா அஷ்டமியில போய் தீபம் போடு, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு இல்ல, உண்மை. ஆனா இதுல ஒரு சின்ன மாறுபாடோ இல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிப்ஸோ நான் கொடுக்கறது என்னன்னா, நீங்க ஒரு திருமண தடை, திருமணம் அமைவதற்கோ, கல்யாணம் ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கோ, ஒரு பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறதுக்கோ 2ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்குமே, வாக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்குமே பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு இப்போ செவ்வாய் கால்கள்ல அது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது செவ்வாயுடைய காம்பினேஷன்ல இருக்கு, அல்லது திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல வரக்கூடிய ராகு கால வேலையில போய் நீங்க, அதுவும் நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸுமே பாத்தீங்கன்னா ராகு காலம் 1.5 மணி நேரம் அப்படின்னா நீங்க இந்த 1.5 மணி நேரத்துல 1.25 மணி நேரத்தை விட்டுட்டு லாஸ்ட் 1/4 மணி நேரத்துலதான் நீங்க தீபம் போடணும். அந்த டைம்ல போய் நல்ல ஒரு எலுமிச்சம் பழத்தை மேல தலையை மட்டும் அப்படி கட் பண்ணிட்டு குடுவை மாதிரி செஞ்சுக்குங்க. குடுவை மாதிரி அதுல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு குடுவை மாதிரி செஞ்சு 2 எலுமிச்சம்பழ குடுவையில திரி போட்டு தீபம் போட்டு துர்க்கைக்கு முன்னாடி, எப்போ செவ்வாய்க்கிழமை வர்ற ராகு கால வேளையில துர்க்கைக்கு முன்னாடி உட்கார்ந்து துர்க்கைக்கான மந்திரம் ஒண்ணும் நம்ம பெருசா எதுவும் இல்லைனாலும் ஓம் துர்கா தேவியே நமகன்னு சொல்லி ஒரு 108 தடவை சொல்லி பாருங்களேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை, வீட்டுல வாக்குவாதங்கள், சம்பந்தி உறவுகள் சம்பந்தமான பிரச்சனைகள், பிசினஸ் ரீதியான பிரச்சனைகள், தன வருவாய் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சுபமாக மாறுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இது மட்டும்தானா அப்படின்னா, நீங்க அடுத்து வரக்கூடிய புதன்கிழமையில நீங்க அதே மாதிரி ராகு கால வேலையில அந்த முடியிற ஓரத்துல புதன்கிழமையில நீங்க போய் அந்த துர்க்கைக்கு முன்னாடியோ, விஷ்ணு துர்க்கைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவ துர்க்கைன்னு ஒண்ணு இருக்கும் ஈஸ்வரன் கோயில்ல, விஷ்ணு துர்க்கைன்னு ஒண்ணு இருக்கும். விஷ்ணு துர்க்கைக்கு போய் இதே மாதிரி நீங்க போட்டு நீங்க வழிபாடு பண்ணும்போது, வழிபாடு பண்றது அடுத்து நான் இன்னொரு இதுக்கு வரேன். வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கல்வி சார்ந்த, ஸ்கின் டிசீஸ் சார்ந்த, நம்மளுடைய மூல சம்பந்தமான ஒரு கன்ஃபியூஷனுக்கு, ஒரு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு, எதுவுமே ஒரு காரியங்கள் சிதறுது, யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணுவாங்களா, அந்த பிளானிங் கரெக்டா பண்ண தெரியல, என்னுடைய செயல்பாடே சுத்தமா இல்ல,
படிச்சிருக்கேன் ஆனா படிப்பு யூஸ் ஆகல. இதெல்லாம் வந்து புதனுடைய கான்செப்ட்ல ராகு கேதுகள் வரும்போது, புதனுடைய வீட்ல, புதனுடைய நட்சத்திரங்கள்ல வரும்பொழுது நீங்க இத செஞ்சு பாருங்களேன். அது எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி திங்கட்கிழமை நாட்கள்ல, திங்கட்கிழமை வரக்கூடிய ராகு கால வேளையில நீங்க போய் தீபம் போட்டு பாருங்களேன். சிவன் சம்பந்தமான பிரம்மகத்தி தோஷத்திற்கு நிகரான துன்பங்களை இந்த ராகு கேது மாத்தி கொடுக்கும். இதெல்லாம் நான் அனுபவத்துல செஞ்ச பரிகாரம், சொல்ற பரிகாரம். அப்போ இங்க அந்த சிவனால மட்டும்தான் திங்கட்கிழமை பிரம்மகத்தி தோஷத்துக்கு மட்டும்தான் தீர்வா அப்படின்னா இல்ல. உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய நிம்மதி சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், 4ஆம் பாவம் பலப்படும். மனசுங்கிறது சந்திரன் இல்லையா? சந்திரனுடைய காரகம் சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனை, நோய் சார்ந்த பிரச்சனை எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ராகு கால வேலையில நீங்க போட்டு ஒரு 108 தடவை இந்த மந்திரத்தை உச்சரிச்சு பாருங்களேன். இப்ப சிவதுர்க்கைக்கு போடணும் திங்கட்கிழமை, செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஒரு லக்ஸுரி வாழ்க்கை, என் வீடு என் சொத்து இருக்குது, அந்த சொத்தை என்னால அனுபவிக்க முடியல, வீட்டுல குற்றங்கிறாங்க, சுக்கிரனோட ராகு கேதுகள் சம்பந்தம், என்னுடைய ஆசையை வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நிறைய பெண்களோடு சேர்ந்து பயணிக்கிற வாய்ப்பு இருக்கு. காசு நிறைய வருது, கண்ண பின்னான்னு செலவாகுது. ஒரு 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 ட்ரெஸ், காலையில ஒரு ட்ரெஸ், சாயங்காலம் ஒரு ட்ரெஸ், எது போட்டாலும் எனக்கு ஆடையிலயோ அணிமணியிலயோ லக்ஸரி வாழ்க்கையிலயோ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சுக்கிரனை ஒரு நிலையாக அனுபவிக்கக்கூடிய தன்மை இல்லாத குழந்தைகள் அல்லது பெரியவங்க யாரா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை ராகுகால வேலையில நீங்க அதுக்கு தீபம் போட்டு பாருங்க. இதுவும் செமையா ஒர்க் அவுட் ஆகும். தொழில் ரீதியான கஷ்டம், தொழில்ல கஷ்டம், வம்பாடுபடுறோம், ஒண்ணுமே மிஞ்ச மாட்டேங்குது, தரித்திரியம், கஷ்டம், கையில வந்து காசே வர மாட்டேங்குது, உழைச்சாலும் கூலி கொடுக்க மாட்டேங்கிறான், எவ்வளவு சம்பாரிச்சாலும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வாரத்துல 2 நாள் வந்து காசு இல்லாத மாதிரி இருக்கு, வறுமை கோட்டுக்கு கீழ்மம்ல, கொத்த அடிமம்பம்ல, இதெல்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு, அஷ்டமி அன்னைக்கு, சனிக்கிழமை எடுத்துக்கலாம், நீங்க அஷ்டமி அன்னைக்கு எடுத்துக்கலாம். ராகு கால வேலையில நீங்க தீபம் போட்டு பாருங்களேன். இங்க காளிக்கும் கூட எடுக்கலாம் சனிக்கிழமை, சும்மா பக்காவா வேலை செய்யும், தொழிலே இல்லாதவனுக்கு கூட கிடைக்கும். இது எல்லாமே ராகு கேதுக்கு உண்டான அருமையான பரிகாரங்கள். அடிப்படையில இது மட்டும்தானா? இது சிவ பூஜைக்கு உகந்தது, ராகு காலம் மந்திர உற்சாதனங்களுக்கு உகந்தது, வீட்டுல ஒரு ஹோமங்கள் சர்ப்பசாந்திகள் ஆகட்டும், நாக பிரதிஷ்டை செஞ்சு வைக்கிறதுக்காகட்டும், இதெல்லாம் இந்த மாதிரி நாட்கள். எதனால நமக்கு அந்த பிரச்சனை? இப்ப நம்ம சர்ப்பம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா எதனால அந்த பிரச்சனை வருது? வீட்டுக்காக பிரச்சனையா, கல்யாணத்துக்காக பிரச்சனையா, தொழிலுக்காக பிரச்சனையா, கடன் கஷ்டத்தால பிரச்சனையா? அதுக்கு தகுந்த ஹோமங்கள் யாகங்கள் பண்றேன், ஒரு நாக பிரதிஷ்டை பண்றேன்னா அந்த நாள் கிழமையில அந்த ராகுகால வேலையை யூஸ் பண்றீங்க அப்படின்னா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இதுல ஒரு அற்புதமான விஷயம், வியாழனை விட்டுட்டேன். வியாழன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா வியாழனுக்கு மட்டும் நீங்க ராகுகால வேலை எடுக்கிறதுக்கு பதிலா யமகண்ட நேரத்தை எடுத்து பாருங்க, சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். நகை சார்ந்து, கௌரவம் சார்ந்து, உங்களுடைய நேம் சார்ந்து, புத்திரஸ்தானம் சார்ந்து, உங்களுடைய கல்வி ஞானம் சார்ந்து, உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு நோய் தொற்று, எதுன்னு சொல்லுவாங்க, இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்களா, இன்ஃபெக்ஷன், இது அந்த நோய் தொற்றுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே, டைபாய்டு ஜுரத்துல இருந்து இந்த உயிரணுக்கள் சார்ந்த அதாவது டைபாய்டு மட்டும் இல்ல, இப்ப வரக்கூடிய எல்லா வைரஸ் சம்பந்தமான கிருமிகளுக்கும் நீங்க இந்த வேலையை யூஸ் பண்ணி பாருங்களேன். இது அரச மரம் சுத்துறது ஒரு விஷயமா இருந்தாலும் அதனாலதான் அந்த குரு கேது காம்பினேஷன் பக்காவா இதுக்கு எடுப்பாங்க. அப்ப கேதுக்கெல்லாம் இது ஒர்க் அவுட் ஆகும். விநாயகரோடு சேர்ந்து சர்ப்பங்களை விநாயகனுக்கு அடிச்சு வச்சிருக்காங்களா அது சார்ந்து, இது ஒவ்வொன்றுக்கும் கேட்டகரி வாய்ஸ் மாறும். இத தெளிவா நான் கொடுத்திருக்கேன். இதெல்லாம் முக்கியமா ஜோதிடர்கள் தான் பார்ப்பாங்க, அல்லது ஆன்லைன்ல இருக்கக்கூடிய மற்றவர்கள் பார்க்கும் பொழுதும் கூட இது எந்த மாதிரி பிரிச்சு எடுக்கணுங்கிற ஒரு விஷயங்களை தெரிஞ்சு வழிபாடு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சர்ப்பங்களால் ஏற்படக்கூடிய இந்த ராகு கேதுக்கள்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத ஒரு கர்மாக்களினுடைய, ஒரு மாயைகளுடைய, ஒரு நிழல் கிரகங்களினுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எதுவா இருந்தாலும் அதனுடைய தோஷத்திலிருந்து விலகுவதற்கான
100% தீர்வு இந்த ராகு கேதுகள்ல ராகு கால வேலையில கொடுக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த விஷயத்துல இப்போ நான் எடுக்க போறது வந்து பாத்தீங்கன்னா, சனி கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, சனி கேதுவோட இப்ப கேது கான்செப்டுக்கு வரேன். இதுல ராகு கேதுகளுக்கு ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தசாபுத்தி வருது, ஒரு வக்ர கிரகம், ராகு கேதுகள் இயல்பா வக்ர கிரகம், ஒரு வக்ர கிரகம் இன்னொரு வக்ர கிரகம் சாரம் ஏறும் பொழுது அதனுடைய வலிமை அளப்பெரியது. இதுல ராகு கேதுகள் இன்க்ளூடிங் உள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை விட ஒரு ஹைலைட் எதுவுமே இருக்காது. நம்ம ஒரு மடங்கு முன்னேறினா அது 4 மடங்கு நம்மளை லிஃப்ட் பண்ணும். காத்தால் அப்படி தூக்கிட்டு போகும். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இதெல்லாமே ராகு கேதுகளினுடைய சாரங்கள் பெற்ற வக்ர கிரகங்களினுடைய தாற்பயம். நல்லா உழைச்சு சம்பாரின்னு சனி சொல்லும். அதுல வக்கரமாயி வக்ர கிரக சாரம் ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ போடுற எஃபர்ட் 1 மடங்கா இருந்தாலும் இன்னும் 10 பேர்த்த எஃபோர்ட் போட சொல்லி அவனுடைய உழைப்புல நம்ம லாபம் சம்பாதிச்சிட்டு இருக்கலாம். இது அது அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு கிஃப்ட கொடுக்கக்கூடியது வக்ர கிரகங்கள். சரி, இது அப்படியே கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு இல்லற பற்று அப்படின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இதுல சனி கேது காம்பினேஷனுக்குலாம் அந்த இல்லற பற்று நம்ம தொழிலுக்கு அப்படின்னு நம்ம சனி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, சனி வலுத்து ராகு கேதுகள் சம்பந்தப்படும் போது இல்லறத்தை மீறிய வெளி உலகங்களினுடைய அந்த கர்மாவை தாண்டி எதையோ ஒன்ன ட்ரை பண்றதுக்காக நம்ம போயிருவோம். அதுல நம்ம ஆராய்ச்சி ரொம்ப இருக்கும். இதன் ரீதியாகவும் குடும்ப இல்லற சுகம் கெடுக்கும். ஒண்ணு இல்ல, அதனுடைய விஷயம் என்ன, எதிர்பார்ப்பு இல்லாம வேற எதையோ தேடி ஓடிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய ஜோதிட துறையில அதிகமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அது சயின்ஸ் ரீதியா பாத்தீங்கன்னா அஸ்வபாவன்ட்ட பார்ப்பேன். சனி ராகு காம்பினேஷன் எப்பவுமே ஒரு மாதிரி அப்படி தமாஷ் அப்படி யோசிச்சுட்டே இருப்பேன். அந்த ஞானம் அப்படிங்கிறது அங்க இருக்கும். அப்ப அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு தூரம் அது லாபத்தை இரட்டிப்பாக்கி தருமோ, பல மடங்கு ஆக்கி தருமோ தவிர, இல்லறத்துல எந்த அளவுக்கு அது குடும்பத்தோடு இணைய வைக்குது அப்படிங்கிறது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பா தேவை கணவன் மனைவிக்குள்ள. இது இருக்கும், இது எல்லாத்துக்குமே கிடைக்காது. ஆனா இதே கேதுவுக்குள்ள உள்ள வரும்பொழுது பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வக்கீலா இருக்கட்டும், ஒரு சட்டம் சார்ந்தா இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனா ஒரு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து இந்த சனி கேது காம்பினேஷன், குரு பார்வை, செவ்வாய் பார்வை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஜட்ஜ் ஆகுறதுக்கு நான் அப்பவே சொன்னேன், மருத்துவர் ஆகுறதுக்கு இன்னும் அதன் ரீதியான ஐடியா கொடுக்குறாங்க இல்லையா? இது எப்படி சொல்லுவாங்கன்னா, பிசினஸ் மேன்ங்கிறத விட பிசினஸ் மேக்னெட்டும்பாங்க. சட்ட ஆலோசகர்னு ஒருத்தரை சொல்லுவாங்க. அவங்க அங்கெல்லாம் வரமாட்டாங்க. ஆனா இங்க வந்து டிப்ஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க. இப்ப அரசியல நம்ம சோழம் பாத்தீங்கன்னா, அரசியலுக்குள்ள உள்ள எல்லாத்தையும் பேசுவார், எல்லாத்தையும் மிரட்டுவார், எல்லாத்தையும் கழுவி ஊத்துவார். ஆனா அவர் எந்த தலைவராகவும் எந்த இடத்துலயும் வந்து நிக்கல. இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் முழுக்க முழுக்க அதனாலதான் அவர் பாத்தீங்கன்னா தலைக்கு மேல ஒண்ணுமே இல்லை அவருக்கு. ஆனா பூரா அறிவு, பூரா வந்து என்னன்னா வாதம், தர்க்கம், நக்கல், நையாண்டி எல்லாமே ஷோக்கு இருந்தது காரணம் அந்த கேதுவுடைய கான்செப்ட். இது ஒரு பக்கம். இப்போ சனி ராகு கேதுகளோடு சம்பந்தப்படுறது. ஏன் நான் இது சனி ராகு கேதுன்னு சொல்றேன்னா, முக்கியமா ராகு கேதுகளுடைய பங்குக்கு நிகராக கர்மிக் பிளானட்னு சொல்லக்கூடிய சனி உள்ள ஒருவர், அவரும் அதை தீர்மானிப்பார். இந்த சனி ராகு கேதுகளுடைய ஆட்டங்களே வித்தியாசமான ஆட்டங்களா இருக்கும். இது உத்தியோகத்திலையும் சரி, வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள், அந்நிய தேசங்கள் போய் தொழில் பண்றதுக்கு, வருமானம் ஈட்டுவதற்கெல்லாம் முக்கியமான காரகங்கள் வகிக்கும். ஆனா இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், ராகு வேற டிபார்ட்மெண்ட். நான் இன்னும் ஏன் குருநாதர் சொல்லுவாரு, அவுத்து விட்டா கேது அள்ளி அவுத்து விட்டா ராகு அள்ளி முடிஞ்ச கேது அப்படிம்பாரு. கூந்தலை. இப்ப நீங்க வடநாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த கதாநாயகிகளை வந்து ஒருத்தர் கூட சடப்பிணி போட்டு நம்ம பார்த்தது இல்ல. ஆனா கேரளால வாழக்கூடிய அனைத்து பெண்களுமே நுனியில கொண்ட போடாம யாரையுமே நம்ம பார்த்திருக்க மாட்டோம். இதுதான் ராகுக்கு கேதுவுக்கு உள்ள விஷயம். அங்க இருக்கிற ட்ரெஸ் பூரா பாத்தீங்கன்னா கேது பூராமே ஒயிட் கலர், சந்தன கலர் தான். வடநாடுகள்ல பூராமே பாத்தீங்கன்னா தொப்புள் தெரியற மாதிரிதான் ட்ரெஸ். இது ரெண்டும் ராகு கேது. அப்ப அவங்களுடைய பரபரப்பான வாழ்க்கை, ஒரு கவர்ச்சியான வாழ்க்கை, ட்ரெஸ் பூரா ஜிகு 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 ஜிகுன்னு. இங்க பாத்தீங்கன்னா ஏன் அந்த காரகத்தை சொல்றேன்னா, அப்படித்தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இதுதான் தோசமாவே வேலை செய்யுது. இத புரிஞ்சுக்கிட்டாலே 70% பரிகாரம்.
புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஞானம் வேணும். ஆனா ஒரு விஷயம் இந்த கேதுக்குள்ள, கேதுவினுடைய சாரம் பெற்ற கிரகங்கள் தன்னுடைய காரகத்தை இழக்கும். கேது சாரம் பெற்ற கிரகம் தன்னுடைய காரகத்தை இழக்கும். கேதுவுடன் சேர்ந்த கிரகங்கள் தன்னுடைய செயல்பாட்டையே இழக்கும். இதுதான் அங்க இருக்கிற விஷயம். ராகு எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டுக்கு 5, 9 சுப கிரகங்கள், நமக்கு யோகம் செய்யக்கூடிய சுபாதிபதிகள், சுக கிரகங்கள் 5, 9க்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் ராகுக்கு திரிகோணங்கள்ல இருந்துச்சுன்னா ராகு அற்புதமான அளப்பெரிய யோகத்தை செய்வார் தசாபுத்தி காலத்துல. கேது அப்படி இல்லை. கேதுவுடன் எந்த கிரகம் சேர்ந்தாலும் அதனுடைய செயல்பாடு நிறுத்தப்படும். அப்போ சனி கேது சேர்ந்துருச்சுன்னா, சனியோட தொழில் எடுத்தீங்கன்னா தோத்துருவீங்க. கேதுவுடைய தொழில் எடுத்தாதான் ஜெயிக்க முடியும். சுக்கிரன் கேது காம்பினேஷன்ல என்ன செஞ்சாலும் ஒரு திருப்தியே இருக்காது. நீங்க கேதுவுடைய பேட்டர்ன் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் தொழில்ல ஜெயிக்க முடியும். இதுதான் அந்த காரக ரீதியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். எல்லாத்துக்குமே நான் கோயில்ல போய் ஒரு தீபம் போட்டாலோ, நான் மொட்டை அடிச்சாலோ, நான் போய் ஒரு விளக்கெண்ணெயில தீபம் போட்டாலோ எல்லாமே சரியாகுமான்னா அது. சனி கேது காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு சட்ட வல்லுநர்கள், எலும்பு டாக்டர், இது எல்லாத்தையும் விட ஆத்ரோ சம்பந்தப்பட்ட டாக்டர், இது எல்லாத்தையுமே விட நீங்க இந்த அரவ மிஷினு ரொம்ப ஹையஸ்டுக்கு போக வேண்டாம். மாவரைக்கிற மிஷின் இல்லையா, மாவரைக்கிற மிஷினு, தையல் மிஷினு, நீங்க சனியுடைய காரகத்தை விட கேதுவுடைய காரகத்தை வந்து அதிகமா செயல்படும். கஷ்டப்பட்டு மிதிச்சு தரிப்பற்ற வச்சிருக்கிறவங்க, பவர் ரூம் மிஷின் வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி மிஷினரி இயந்திரங்கள் சம்பந்தமான அனைத்து விஷயங்களுமே சனி கேது காம்பினேஷன் உள்ள வரும். இன்னும் கத்தி வச்சு வேலை செய்யறவங்க எல்லாமே, அது அறுவை சிகிச்சைன்னு மட்டும் போக முடியாது. ஹேர் கட் பண்றவங்க கூட அதுலதான் வரும். சிகை அலங்காரம் இது எல்லாமே கூட அந்த லிஸ்ட்ல தான் உள்ள வரும். கேது காம்பினேஷன்ல, சனி கேது காம்பினேஷன், சுக்கிரன் கேது காம்பினேஷனுக்குள்ள உள்ள வரும். அப்போ கேதுவோடு எந்த கிரகம் சேருகிறது, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் கேதுவுடைய காரகங்கள்ல ஒரு சுப கிரகங்கள், அரசு கிரகங்கள் லிங்க் ஆகுது அப்படின்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் போனா சிகை அலங்காரம்ங்கிறது மட்டுமல்ல, சிலை அலங்காரம்னு எடுக்கலாம். சிலையை செதுக்குறல்ல, சிலையை செதுக்கி சிற்பம் வடித்தல், ஒரு கதை கட்டுரைகளை, ஒரு நாவல்களை எழுதி மக்களுக்காக கொடுப்பேன். அதனாலதான் ஜெயில்ல பாத்தீங்கன்னா, ஜெயில்ல கட்டுரை எழுதினவன், புக் எழுதினவங்க எல்லாம் பெரிய தலைவர்கள் பூரா எழுதுவாங்க. ஜெயில் தான் கேது. அங்க அந்த ஞானம் பிறக்கும். இதுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயம். இதே கொஞ்சம் இது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல் சார்ந்த அனைத்து விஷயங்களும் வரும். இன்னும் சொல்ல போனா துப்புரவு பணியாளர்கள் சம்பந்தப்பட்ட, கிளினிக் சம்பந்தமான, டாய்லெட் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் கேதுவோட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள உள்ள வரும். எடுக்கணும். சுக்கிரன் கேது காம்பினேஷனுக்குள்ள அதான் வரும். நம்ம லக்ஸரி வாழ்க்கைன்னு சுக்கிரனுக்குள்ள போக கூடாது. கேதுவுடைய பேட்டர்ன்ல சுக்கிரன். அப்போ அந்த இடத்துல ஒரு துர்நாற்றத்தை களைந்து அதை அழகாக காட்டக்கூடிய அமைப்புனா சுக்கிரன் கேது காம்பினேஷன்ல உள்ள வரும். கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கேது சுக்கிரன் சாரத்துல இருந்தாலும் வரும், சுக்கிரன் கேது சாரத்துல இருந்தாலும் வரும். பார்லர் மேக்சிமம் பாருங்க, சுக்கிரன் கேது காம்பினேஷன்ல பார்லர் பூரா அதுதான் வரும். நம்மை அசிங்கமா இருக்கிறதோ, நம்ம வந்து என்ன ஒழுகிட்டு போனாலும் அந்த ஹேர் அழகா பொண்ணா வடிச்சு ஒரு சிலையா வடிச்சு காட்டுற திறமை அவங்களுக்கு இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தா, சனி ராகு, சனி கேது, சூரியன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைய நீ அனுபவிப்பியா அனுபவிக்க மாட்டியா அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே, பூர்வீகத்தை அனுபவிக்கிறது, பூர்வீகத்தை விட்டு வெளியில போறது, இது எல்லாமே சனி ராகு கேது காம்பினேஷனுக்குள்ள உள்ளது. கவனிச்சு பாருங்க. பூர்வ புண்ணியம்ங்கிறது 5ஆம் பாவம். பூர்வ புண்ணியத்துக்கு ஆட்படுறது சிம்மம், வம்சாவளியை சொல்லக்கூடியது சிம்மம், சூரியன், இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அப்படி அல்ல. நீ பூர்வீகத்தை அனுபவிப்பையா, அந்த சொத்து உனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத சனி பகவானை வச்சு டிசைட் பண்ணிடலாம். அப்ப இதுல யார் சம்பந்தப்படுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை அழகா தெரிஞ்சுக்கலாம். நம்ம அதை அனுபவிப்போமா, எப்ப அனுபவிப்போம், எப்ப கிடைக்குங்கிற விஷயத்துல இதை வச்சு அழகா கண்டுபிடிச்சு போயிடலாம். சரி, அது மட்டும் இல்ல, சனி புதன் கேதுவுடன் காம்பினேஷன் ஆகி நம்மளுடைய காம திரிகோணங்கள்ல லக்ன ரீதியாகவோ காலபுருஷ தத்துவ ரீதியாக அமைஞ்சதுன்னா
பாலினங்கள்லயே செயற்கை குழந்தைகளால் டெஸ்ட் பேபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், செயற்கை ரீதியாக இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய தன்மை அத்தனையுமே ராகு கேதுக்குள்ளதான் உள்ளவும். இது ஒரு பக்கம் பண்ணாலும் இதற்கு சனி கேது ஒரு மனநோயையும் உடல் சார்ந்த பிரச்சனையையும் அது ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். அதாவது துறவற வாழ்க்கைக்குள்ள கொண்டுட்டு போயிடும். அப்ப அது சார்ந்த விஷயங்களுக்கு என்ன பண்ணா மந்திரங்கள் ஜபித்தல். நீங்க நல்லா பாருங்க, ஒரு மைக்க பிடிச்சுக்கிட்டோ மந்திரங்கள் நான் 10 பேருக்கு சொல்ற அளவுக்கு ஒரு மந்திரத்தை 100 பேருக்கு முன்னாடி 1000 பேருக்கு முன்னாடி மந்திரத்தை சொல்றது ராகுவான்னா அதுதான் கட்ரஸ். கேது அப்படி இல்லை. கண்ணை மூடி தியானத்துல நீ உள்ள போனேன்னா மட்டும்தான் நீ அந்த மந்திரம் ஜெபிச்சு நீ அதுக்கான முழு உச்சத்தை உன்னால தொட முடியும். அதுதான் அகம்னா புறம்னு ராகு கேதுவ அகத்துக்குள்ள வச்சிருக்காங்க கேதுவ. அப்போ நீங்க நம்ம ஒரு மேடையிலயோ ஒரு பேச்சிலேயோ அல்லது வெளியில மந்திர உச்சாதனங்கள் பண்ணக்கூடிய ஹோமங்களை போக்குவரத்து எந்த அளவுக்கு மந்திரங்கள் உச்சரிக்கிறதுங்கிறதுல ராகு பவர்ஃபுல்னா, காற்று ராசினா தர்ம திரிகோணம்ங்கிற நெருப்பு ராசி. கண்ணு இல்லைன்னா ஜோசியம் இல்லைல்ல. கண்ணுக்கும் ஜோசியத்துக்கும், ஜோசியம்னா கண்ணு. அப்போ இந்த உன்னுடைய பார்க்கக்கூடிய விஷயங்கள், தெரியக்கூடிய விஷயங்கள், நீ உணர்ந்த விஷயங்கள், உன் மைண்ட்ல பதிவா இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அப்புறப்படுத்தி விட்டு கண்ணை மூடிட்டீன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அனைத்துமே உன் கண்ணுக்கு தெரியாது. கண்ணை மூடிட்டு அதுக்கப்புறம் உன்னை கடந்து நீ இந்த விஷயம் செய்யலாமா, இந்த இடம் எனக்கு பிரச்சனையா இருக்கு, இந்த இடத்த வாங்கலாமா, இந்த இவரோட நம்ம சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பா செய்ய சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆழ்ந்த நிலையில போய் உங்க மனசுகிட்ட கேட்டீங்கன்னா நீ செய்யலாமா வேண்டாமான்னு அதுவே சொல்லும். அதுதான் கேது. ஏன்னா நம்ம கண்ணை திறந்துட்டாலே மற்ற விஷயங்கள், நம்ம நினைவுகள்ல இருக்கிற மற்ற விஷயங்கள் நம்மகிட்ட அப்படியே தேடி வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதை எடுத்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கேது கண்ணை மூடிட்டீங்கனாலே உங்களுக்கு சூரியனுடைய பவர்ஃபுல்லான ஆத்மகாரகனுடைய, அதாவது இந்த உலகத்தினுடைய பற்று ஸ்டாப் பண்ணிட்டு ஒன்ன உணர்ந்து பாக்குற தன்மைய கேது கொடுப்ப. எப்பேற்பட்ட ஆற்றல் இதெல்லாம். அதனாலதான் சொல்றான், நீங்க யோகாவுக்கோ மற்ற எதுக்கு போனீங்கன்னாலும் கண்ணை மூடிக்கங்கிறது. அதனாலதான் தியானத்துல மெயினா பாத்தீங்களா உங்களை மறந்து அப்படிங்கிறதுக்கு முதல்ல கண்ணை மூட சொல்லிடுவாங்க. ஒருநிலைப்படுத்தவே முடியாது நீ கண்ணை மூடலினா. கண்ணை திறந்து நீங்க ஒருநிலைப்படுத்தவங்களால முடியுமா? கண்டிப்பா முடியாது. இது கேது. அகம் புறம்ங்கிற விஷயங்களுக்கு நிறைய தாற்பயங்கள் இருக்கு. அதே சமயம் இந்த கேதுவுடன் எந்த கிரகங்கள், இப்ப சனியெல்லாம் தொழில்காரகன், செவ்வாய் பூமிக்காரகன் அல்லது ரத்த பந்தங்களுக்கு, பங்காளி உறவுகளுக்கு, வேலைக்கு போகக்கூடிய, ஆளுமை செய்யக்கூடிய, இதெல்லாமே செவ்வாய் கான்செப்ட். சுக்கிரன் கேது பொருளாதாரம் எல்லாமே வரும். குரு கேது பெரும் பணம், பெருநிதி, அதை கையாளக்கூடிய, கடன் வாங்கக்கூடிய, ஒரு நிதி நிறுவனங்கள்ல கடன் வாங்கக்கூடிய, நகை நட்டை வச்சு கடை வாங்கக்கூடிய அனைத்து விஷயங்களே குறுக்கேது காம்பினேஷன் அதெல்லாம் வரும். இந்த இடத்துல நம்ம ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னா கேது கான்செப்டுக்குள்ள கேது வளர்த்துட்டாரு அந்த இடத்துல. அந்த வீட்டு அதிபதி திரிகோணங்கள்ல இருக்காரு, சுபகரங்கள் இருக்கு, அந்த வீட்டு அதிபதி வலுக்குறாரு அப்படின்னா நீங்க நகையை வச்சு கடன் வாங்கிடலாம், கடனை வாங்கி போட்டு பண்ணிடலாம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, 1000 லட்சம் ஆகும், லட்சம் கோடி ஆகும். கடன்ல இருந்து உங்களால வெளியில வரவே முடியாது. அதுவும் தசாபுத்தி வந்துச்சுன்னா வேற வேலையே வேண்டாம். பல பேர்த்த பார்த்திருக்கேன், குரு கேது சாரத்துல எல்லாம் இருந்து தசாபுத்தி நடந்துச்சு 6ல. ஃபைனான்ஸ் வேண்டாம்னா கொடுத்த காசு எதுவுமே வரல. வாங்கினவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியல. 1 ரூபா வட்டிக்கு வாங்கி நம்ம 3 ரூபா வட்டிக்கு கொடுத்தாலும் 4 இடத்துல லாக் ஆச்சுன்னா அந்த காசு என்ன ஆகும்? வட்டி சிறுக வருது, முதல்ல மொத்தமா போகும். கடைசியில பூர்வீகத்தை வித்துதான். அது சிம்மத்துல இருக்கிற குரு கேது காம்பினேஷன் மொத்தமா போகும். செவ்வாய் கேது காம்பினேஷன் அதே இடத்துல, ராகு கேது காம்பினேஷன் குரு திசையில. அப்ப எத்தனை கடன் வரும், எத்தனை பேர் பணம் கொடுப்பான்னு பாருங்க. பணம் வரும். கடன் அப்படின்னு தொட்டுட்டா முடிஞ்சு. அப்போ இதையெல்லாம் முதல்ல நம்ம ஒரு பரிகாரம் தேடுவது, வழிபாடு என்பது நம் அந்த நேரத்திற்கு கோட்சாரத்துல ஒரு அந்தரத்துல செயல்படுற விஷயங்களே அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போகும். எந்திரிக்கவே முடியாது. காளி பண்றதுலாம் அந்தரத்துலதான்.
புத்தி கூட பரவாயில்ல, அதான் காலி பண்ணும். தன்னுடைய செயல்பாட்டை எய்த அன்பு கரெக்டா போய் குத்துறது அப்படிங்கிறது அந்த இடத்துலதான். அப்படி இருக்கும்போது நம்ம போய் ஒரு கோட்சாரத்துல ஒரு கிரகம் வரும்போது அதுக்கு வேணா நம்ம ஒரு தீபம் போடலாம், செய்யலாம். திசை நன்றாக இருந்தால், திசாநாதனோ புத்திநாதனோ நன்றாக இருந்தால். இல்லைன்னா அப்ப நம்ம மெயினா வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதனுடைய காரகங்களை, இதனுடைய விஷயங்களை நல்லா உணர்ந்தா மட்டும்தான் சொல்ல முடியும். இப்ப நீங்க சுவாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன் 1, 5, 9 கேதுவுடைய நட்சத்திரங்கள் வச்சிருக்காங்க, 3, 7, 11 ராகுடைய நட்சத்திரம் வச்சிருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதை நான் புதுசா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அதுலயே முக்காவாசி ராகு கேதுனுடைய தன்மை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஆனா அதை ஜெயிக்கவோ அதை சமாளிக்கதான் நமக்கு தெரியல. அதான் பிரச்சனை. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, துலாம் ராசியில சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற இடத்துல சுவாதியுடைய நட்சத்திரம் ஒரு கணவன் மனைவி இணையக்கூடிய இடத்துல, ஒரு புழு பூச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு மண்ணீரல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, சுவாதிஷ்டானத்துல சுவாதியில சேர்ந்தாலே கணவன் மனைவிக்கு குழந்தை கிடைக்கும் நைட்ல, ராகு கலகலன்றான் இல்ல. அப்ப இந்த சுவாதியில போய் முழு நட்சத்திரத்துல சனி பகவான் உச்சம் பெறாரு. நீங்க கலசரஸ்தானம்னு கணவன் மனைவி இணையிற இடம், பொதுமக்கள் இணையிற இடம், பொதுமக்கள் இணையிற இடம், நண்பர்கள் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு இணைவு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல போய் ராகு உட்கார்ந்துருக்காரு. அது வந்து ஒரு கிரிமினல் பிளானட், அது சுவாதி வச்சிருக்கான். அந்த இடத்துல சனி உச்சமாகிறாரு. அவர் யாரு? சன்னியாசி. இன்னும் சொல்ல கஷ்டப்படுற கிரகம் வச்சிருக்கான். அதுல அது காலபுருஷ தத்துவத்துக்கு 7 மாரகம். எப்படின்னு பாருங்க. அப்ப கணவன் மனைவி சேர்ற இடத்துல சனி கருமக்காரங்க வந்து உட்கார்றான். அது சுவாதியில. சுவாதி நம்மளோட சுவாதிஷ்டானம். அப்போ ஒரு கணவன் மனைவி இணையும் பொழுது அதனுடைய கர்மா அப்படிங்கிறது அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதை கொடுக்கறது யாருங்க? ராகு. அப்ப உனக்கு இந்த நேரத்துல இன்னார் வந்து உனக்கு குழந்தையா பிறக்க போறாங்க, உன்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தீர்மானிக்கிறது சனியும் ராகும். அந்த வீடு யாருடைய வீடு? சுக்கிரனுடைய வீடு. நீங்க காலபுருஷ தத்துவத்துல ஒரு ஜாதகத்துல சொல்லும் போது லக்னத்துல இருந்து 7 பாவம் நமக்கானது, 7க்கு மேல மற்றவங்களுக்கானதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது அப்படித்தானே அதை வரையறுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற இடத்துல பகல்ல பாத்தீங்கன்னா சூரியனாகவும், இரவுல பாத்தீங்கன்னா சந்திரனாகவும் அந்த இடத்துல மாறி வேலை செய்யும். இதுல இந்த இடத்துல இந்த ராகு கேதுகளினுடைய சுரப்பிகள் என்ன பண்ணும்னா, அது பாருங்க, அது கொஞ்சம் அது விடிஞ்சு பொழுது கிளம்புனோடனே அந்த அதனுடைய சுரப்பிகள் சுரக்க ஆரம்பிச்ச உடனே சுறுசுறுப்பா நம்ம இயங்க ஆரம்பிக்கிறோம். அதே பொழுது சாய்ந்து சந்திரன் வர ஆரம்பிச்ச உடனே நம்ம ஒரு ரிலாக்ஸா நம்மளை ஆசுவாசப்படுத்தி நமக்கான சொகுசை தேட ஆரம்பிக்கிறோம். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவாதியில தான் நடக்குது. அப்போ ராகு கேதுகளுக்கு எவ்வளவு முக்கியமான வேலை இருக்கு. இப்ப கேது அப்படின்னு எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா முக்கியமா அது ஒரு பக்கா உஷ்ண கிரகம், பக்காவான உஷ்ண கிரகம். அதனாலதான் அந்த நெருப்பு தத்துவத்துல முக்கியமா அதை கொடுத்திருக்காங்க. அதனாலதான் எதோட சேருதோ அது பித்து பிடித்த நிலை அப்படிங்கிறதுலாம் அந்த உஷ்ணத்தினுடைய உச்சம் தொடும்போதுதான் நமக்கு அந்த அந்த மாதிரி ஒரு எண்ணங்களா புத்தி பேதளித்தல்ங்கிறது ஒரு விஷயங்கள். நீங்க ஆராய்ச்சியாளர் சயின்டிஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா உள்ள போயிட்டு தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப இருட்டறையில அப்படி வெளில வரும்போது ரொம்ப நாள் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு உலகத்தை பாக்குற மாதிரிலாம் நிறைய பேர் வருவாங்க. சில பேர் ஆராய்ச்சியிலேயே இருந்து ஃபைனல் ரிசல்ட் கொடுக்கறதுக்குள்ள செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பு, அதுல ஒரு பைத்தியக்காரத்தனமா கண்டுபிடிப்பு அப்படிங்கறதெல்லாம் கேதுவினுடைய பேட்டர்ன். இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல என்னை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் இப்பவே 8:40 ஆகி போச்சு. ஒரு ஆசை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் நீங்க உன்னை தொட்டுட்டீங்கன்னா அந்த விஷயத்து மேல ஆசை கட்டுக்கடங்காம போயிட்டே இருக்கும், கட்டுக்கடங்காம போயிட்டே இருக்கும். கேதுவை பொறுத்த வரைக்கும் தொட்டீங்கன்னா கஷ்டமோ பிரச்சனையோ வேதனையோ கேஸோ துன்பமோ வந்துகிட்டே இருக்கும். இந்த 2 பேட்டர்ன் மாறவே மாறாது. ஆனா இவங்கதான் யோகாதிபதிகள்.
இவங்கள எப்ப யாரு கூட எந்த இடத்துல நீங்க அவங்கள வந்து கேட்ச் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த தசா புத்தி டிசைட் பண்ணும். ஒரு ராகு திசையோ கேது திசையோ அல்லது திருமண காலங்கள் வரும்போது 2ல இருக்கிற ராகு கேதுகளோ, படிப்பு காலங்கள்ல குழந்தைகளுக்கு வரக்கூடிய ராகு கேதுகளோ, 4ஆம் இடத்துல ராகு கேதுகளோ, சொந்த வீட்டுல இருக்க முடியாது, வாஸ்து குற்றத்தோட ஒரு வீடு அமையுது அப்படின்லாம் வந்துருச்சு அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி. நீங்க இந்த வாஸ்து இப்ப 4ல ராகு கேதுகள் இருக்குதுன்னா, வாஸ்து குற்றத்தோட ஒரு வீடு அமையுது அப்படின்னா, அதோடு தான் நீங்க வாழணுங்கிறது தான். ஒரு ரோட்டு குத்தலோ, மூல குத்தலோ அல்லது வீடு கிராஸோ அப்படிதான் அமையும். நீங்க அந்த வாஸ்து சரி பண்ணீங்கன்னா, நீங்க அந்த வீட்ல இருக்க முடியாது. வித்துட்டு தான் போற மாரி இருக்கும். அது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அம்சங்கள். புத்திரஸ்தானத்துல ராகு கேதுகள் இருந்தான்னா, அவன் உங்களுக்கு அப்பாற்பட்டு வேறு ஒரு சிந்தனையில இருப்பான். உங்க பாரம்பரியம், உங்க பரம்பரை, உங்களோட ஜாதி அதையெல்லாம் விட்டு வேறு ஒரு இடத்துல அவன் இருப்பான். வேறு ஒண்ண நோக்கி போயிட்டு இருப்பான். 5ல ராகு கேது இருக்கிறவங்களுக்கு குழந்தை பொறந்தா நீங்க அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் பேட்டர்ன். இதெல்லாம் மாத்த முடியாது. 3ஆம் இடத்தினுடைய கேதுவனுடைய கான்செப்ட்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது சன்னியாச வாழ்க்கையில முன்னாடியே பின்னாடியே அனுபவிச்சுதான் ஆகணும். ஒரு 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 நம்பிக்கையில, ஒரு ஆசையில நேர்மைய, உண்மைய எதிர்பார்க்கவே முடியாது. ராகு இருந்தா அது கேட்டகரியே வேற. நினைச்சீங்கனாலே அது அடையிற மாதிரி வரும். அதுவும் தப்பு. அப்போ நம்மை நாம் கட்டுப்படுத்தி, நம்மை நாம் உணர்ந்து, இந்த பிரபஞ்சத்தினுடைய இன்னொரு உலகத்துல நம்ம ஜெயிக்க வைக்கிறதுக்கான 2 கோள்கள் ராகு கேதுகள். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, நீ என்ன வரைக்கும் ஆடு 180 டிகிரில கேது உட்கார்ந்து கவனிச்சுட்டே தானே இருக்காரு. நீ என்ன அனுபவிச்சினாலும் கடைசியில அங்கதான் வரணும். கேதுவுக்குலாம் நம்ம எவ்வளவு வேணாலும் சொல்லிட்டே போலாம். இதுல கேதுவுக்குலாம் புதுசா சொன்னாங்க. இப்போ புதுசு புதுசா சொல்றாங்க. இப்ப கேது கேது பாத்தீங்கன்னா கூண் விழுந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க, விதவைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க, அனாதைகளுக்கு ஹெல்ப் பண்ணுன்றாங்க, வயதானவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க. பாதிக்கப்பட்டு இந்த ஒரு வகையான மருந்து கெமிக்கல் ரசாயனம் எல்லாம் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போய் உதவி பண்ணுங்கிறாங்க. இதெல்லாமே வந்து கேதுவுடைய பேட்டர்னுக்கு பரிகாரமா வர்றாங்க. என்னை பொறுத்தவரை கேது எடுத்தீங்கன்னா, நீங்க கேதுவுடைய கலரும் கொட்டமுத்தும் ஒரே மாதிரி இருக்கும். பார்த்திருக்கீங்களா? கொட்டமுத்து பார்த்திருக்கீங்களா? விளக்கெண்ணெய் தயாரிக்கிற கொட்டமுத்து. கொட்டமுத்து அப்படி புடிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம மீன் மாத்துற மாதிரி அது கேதுவுடைய கலர்லயே இருக்கும். தேன் கலர்ல அப்படி ஒரு மாதிரி இசிஜி மாதிரிலாம் போட்டு கொட்டமுத்து இவ்வளவு பெருசு இருக்கும். நீங்க அந்த மேல இருக்கிற ஓட்டை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள வெள்ளை வெளியேன்னு ஒரு பருப்பு இருக்கும். இட்லிக்கு எல்லாம் போட்டு ஆட்டினீங்கன்னா அப்படியே இட்லி பந்து பந்தா ஆட்டம் வரும். கேது மேல இருக்கிற ஒரு கலங்கலான ஒரு கருப்பான பல டிசைன்ல இருக்கும் மேல. அந்த ஓட்டை தட்டி அப்படி எடுத்துட்டோம்னா உள்ள இருக்கிற வெண்மையான விஷயங்கள் அதுதான் வெண்மை கேது. அப்ப நம்ம மேல இருக்கிற அந்த அழுக்குங்கிற அந்த ஓட்டை அப்படி நகர்த்தி வச்சுட்டு அப்படி சுத்தமா அப்படி உட்கார்ந்தோம்னா மூலாதார சக்கரம் இயங்க ஆரம்பிச்சதுன்னா அங்கதான் சித்தத்துவம் போகுது. அடுத்து நம்ம எதுக்குமே ஆசைப்படாம எதன் மேலையுமே நான் பண்ணிட்டேன், நான் அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன்லாம் ஆட்டம் இல்லாம நிதானமா போகும்போது கேதை ஜெயிக்கலாம். ராக ஜெயிக்கணும் அப்படின்னா ஜோதிட ரீதியான ரூல் ஒண்ணு. ஜோதிட ரீதியான ரூல் என்னன்னா, ராகு அமர்ந்த வீட்டிற்கு 5, 9ல சுபகிரகங்கள் இருக்கணும். ராகு ஒரு ஒரு தசாபுத்தி நடத்தும் போது ராகு அமர்ந்த நட்சத்திராதிபதி அல்லது அது கெடக்கூடாது. ராகு அமர்ந்த வீட்டு அதிபதியோ ராகு அமர்ந்த சாரநாதனோ ஆட்சி உச்சம் பெற்றா வேற விஷயமே தேவையில்லை. அது எங்கேயோ கொண்டு போயிடும். அதே மாதிரி ஒரு வக்ர கிரகம் இந்த இந்த வக்ர கிரகங்களான ராகு கேதுகள் சாரம் ஏறி உட்கார்ந்து தசாபுத்தி நடத்தினா அதுவும் அளப்பெரிய ஞானத்தை, அளப்பெரிய அங்கீகாரத்தை உங்க பரம்பரையில யாருக்குமே இல்லைனாலும் உங்களுக்கு அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதே சமயம் இதற்கு ஒரு விதத்துல ஒரு நன்மை எந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்குதோ அதே அளவுக்கு மறுபக்கமும் அந்த கிரகத்துக்கு இருக்கு. நிழல் கிரகம்னா நிழல் மட்டுமே இருக்காது, உருவமும் இருக்கு. அப்ப மறுபக்கத்தினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது அதே பாவத்துல வேற இடத்துல இருக்காது. நீங்க எந்த இடத்துல அது கொடுத்துக்கிட்டே இருக்குதோ அதே இடத்துல உங்களுக்கு கர்மாவும் இருக்கும். அப்ப 2யும் உணர தெரியணும். 2யும் சரி சமமா நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு பக்குவங்கள் இருப்பவர்கள் மட்டும்தான் ராகு கேதுகளை ஜெயிக்க முடியும். இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத கிரகங்கள்ங்கிறோம், மாய கிரகங்கள்ங்கிறோம், நிழல் கிரகங்கிறோம்.
ஆனா இவங்களை அவங்களோட பாணியில தான் நம்ம அணுக முடியும். அப்ப இவங்களுக்கு உருவம் கிடையாது. ஒரு உருவம் இல்லாத மனிதனுடைய எதுவும் இல்லாத ஒரு கிரகம் தானே ராகு கேது. அப்ப உருவம் கிடையாது. அதற்கு ஒரு மனித உருவம் இல்லாத ஒரு உருவங்கள் தான் அதுக்கு தெய்வமாக நம்ம வழிபடுறோம். அப்போ இத நம்ம நம்மளுடைய எண்ணங்களும் அதை சார்ந்தது. அதற்கு அளவீடு கிடையாது. ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் லிமிடேஷனே கிடையாது. கெட்டு போறதுக்கு லிமிடேஷன் கிடையாது, வசதியாகிறதுக்கு லிமிடேஷன் கிடையாது. ஆனால் அது செய்யணும்னு முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா அதுல உட்கார்ந்து ஒரு கிரகம் திசையோ புத்தியோ நடத்துதுன்னா ராகு கேதுகளுடைய திசை நடந்தாலும் சர்ப்ப தோஷங்களாக இருந்தாலும் நமக்கு அவர்கள் யோகாதிபதியாக அவயோகியாக வந்தாலும் அதை உணர்ந்து செயல்பட்டு கொண்டே போனோம் அப்படின்னம்னா அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை ஒரு பக்குவத்தை எவனாலையும் கொடுக்க முடியாது. இது நம்ம உணர்தல், நம்மை சார்ந்தது, நம்மளுடைய எண்ணங்களை சார்ந்தது, நம்மளுடைய மறைமுகமான நம்மளுடைய ஜெனட்டிக்ல முன்னோர்களுடைய ஜெனட்டிக் ரீதியான ஒரு விஷயம் இது. இதை நீங்க எங்கெங்கயோலாம் போய் தேட வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. 3, 7, 11 அதனாலதான் ராகுனுடைய நட்சத்திரத்தை வச்சிருக்காங்க. 1, 5, 9ங்கிற உன்னுடைய வேர்க்கை, உன்னுடைய ஒழுக்க நெறி அப்படிங்கிற இடத்துல எதுக்கு கேது நட்சத்திரம்? அப்போ யாராருக்கு எந்தெந்த இடத்துல உயிர்காரகத்துல உட்கார்ந்து தசை நடத்துதா, பொருள்காரகத்துல உட்கார்ந்து தசை நடத்துதா, அதற்கு ஃபேவரான கிரகங்கள் இருக்கா, அந்த வீட்டு அதிபதிகள் ராகு அமர்ந்த வீட்டு அதிபதிகள் கிடக்கூடாது. பாவ கிரகங்கள் ராகுவோடு சம்பந்தப்படக்கூடாது. கேது உட்கார்ந்த வீட்டு அதிபதி வளர்க்கக்கூடாது. கேதுவுக்கு திரிகோணங்கள் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. சுபகிரகங்கள் இருக்கவே கூடாது. இதான் அதோட கான்செப்ட். சௌமி சௌமி முடிச்சுக்கலாமா? எங்கப்பா முத்துப்பாடி? கொஞ்ச நேரம் ஏதாவது இருந்தா கூட நீங்க சொல்லலாம், நமக்கு டைம் இருக்கு. ஏம்மா முன்ன டைம் இருக்குங்க மேம், நீங்க சொல்லுங்க. நிறைய விஷயம் உங்களை கலெக்ட் பண்ணும் இல்லீங்களா? அடப்பா இல்ல ஏதாவது புரிஞ்சா நம்ம வாட பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சேன் நான். வேற ஒண்ணும் இல்ல. புரியுது, நீங்க சொல்லி புரியாம இருக்குமா? இன்னும் வேணுமா? நான் முக்கியமான விஷயத்த எல்லாரும் கொடுக்குற விஷயத்த விட நம்ம கொஞ்சம் முக்கியமான விஷயத்த கொடுப்போங்கிறது மட்டும் நோட் பண்ணி வச்சேன். சரி, இப்போ இந்த இடத்துல கேதுவுடைய கான்செப்டுக்கு பார்த்தோம்னா இது ஒரு ஆகர்ஷண சக்தி உஷ்ண கிரகம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள வந்தோம். நீங்க சுரங்கம் சம்பந்தமான வேலைகள் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்கல், இப்ப நீங்க சந்திரன் கேது காம்பினேஷன் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இது வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ரிப்பேருக்கு போலாம், சர்வீஸ் போலாம். இப்ப நம்ம வாட்டர் சர்வீஸ் பூரா நிறைய பேர் பாருங்க சந்திரன் கேது காம்பினேஷன்ல வச்சிருப்போம். நீங்க சந்திரன் ராகு சந்திரன் கேது போகும்போது சந்திரனுடைய காரக தொழில் எடுத்தீங்கன்னா உள்ள போட்டுருவாங்களே, இல்லையாலும் அரெஸ்ட் பண்ணிடுவோம். அல்லது கடனாகும், மன வேதனை அடையும், விரக்தி அடையும். இப்ப நீங்க சந்திரன் கேது காம்பினேஷன்ல இருக்கு. அதுவும் நீங்க தெரிஞ்சோ தெரியாமையோ பொருளாதாரம்ங்கிற இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரங்களை வச்சிருக்காங்க 2, 6, 10 காலபுருஷ தத்துவம். நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் அத்தனையுமே காலபுருஷ தத்துவ ரீதியாக எடுத்து பாருங்க, கரெக்டா வரும். 2, 6, 10 சந்திரனுடைய அருமையான நட்சத்திரத்தை வச்சிருக்காங்க. சந்திரன் தான் ப்ராசஸ். நம்ம என்ன நினைப்போம், என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன். இப்ப அது 2, 6, 10 பொருளாதாரங்கிற இடத்துல டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல நீ எங்க ஓட போற, நீ எப்படி சாப்பிடுவ, நீ என்ன சம்பாதிப்ப, இது எல்லாமே 2, 6, 10 சந்திரன். இது கூட ராகு கேது சம்பந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சந்திரனுடைய உணவு சம்பந்தப்பட்ட ரிஷபராசி உணவு சம்பந்தப்பட்டது. சந்திரனாலே உணவு தான், அரிசி தான். அப்போ நீங்க இந்த இடத்துல எடுக்கும்போது பாத்தீங்கன்னா சந்திரன் ராகு சனி சம்பந்தப்பட்டா நம்ம மில்லு வைக்கலாம், அரிசி மில்லு வைக்கலாம், அது வேற விஷயம். நீங்க சந்திரன் ராகுனா நீங்க சர்வீஸ் ஸ்டேஷன் வைக்கலாம். ஆனா சந்திரன் ராகு சம்பந்தப்பட்டதுன்னு ஹோட்டல் வச்சுக்கோ. ரிஷபம் பூரா ஹோட்டல் தானே. கண்ணியில இருக்கக்கூடிய ஹஸ்தம் என்ன? கண்ணியில இருக்கக்கூடிய ஹஸ்தம் விளைவிக்கக்கூடிய உணவு பதார்த்தம், அன்னதானம். அது முதல்ல அன்னதுல வரும். அங்க இருக்கிற சந்திரன் ராகு அந்த பூமி என்ன பூமி? இந்த 2 உணவுனா அது தொழில் சார்ந்து விற்பனைக்கு உண்டான குலம். அதாவது நான் ஒரு ப்ராடக்ட் பண்றேன், அதை நான் இந்த ரேட்டுக்கு விற்கிறேன் அப்படின்னா அது 10ஆம் பாவம். இந்த 3. இப்போ
சந்திரன் ராகு கேதுவோ காம்பினேஷன்ல நீங்க உணவு சார்ந்த தொழில் பண்ணீங்கன்னா அது விஷமா மாறிடும், கெட்டு போயிடும், கிருமி அது அழுகி போயிடும். அது உங்களுக்கு ஒண்ணு செல் அடிச்சிடும். இப்ப நம்ம அரிசி வாங்கி அடுக்குறோம் அப்படின்னா அந்த அரிசி பூரா செல் அடிச்சிடும், கெட்டு போயிடும், துர்நாற்றம் வந்துடும். அந்த மில்லுல ஸ்டாக் அதிகமா இருக்கும். நீங்க அரிசி மில்லு வச்சு அரவை மில்லு வச்சு நிறைய அரிசிகள் நிறைய நெல்லு மூட்டைகள் குவிஞ்சு கிடக்குது, பூரா மழை பெஞ்சு நனைஞ்சு கிடக்குதுன்னு சொல்றவன் மில்லுல போய் அவன் ஜாதகத்தை வாங்கி பாருங்க. நான் பார்த்தேன். பாத்தீங்கன்னா சனி ராகு அது கமிஷனர். ஆனா இத நீங்க அப்படியே கெமிக்கல் ரசாயன மருந்து சார்ந்து ஃபுட் பாய்சன் ஆகிறது, அது சம்பந்தப்பட்ட மருந்துகள் சம்பந்தமானது, நீங்க ஒரு அழுக்கு படிஞ்ச வண்டியை கழுவுறது, அந்த 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 தண்ணி சார்ந்த அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த ராகு ஏதுகள் சார்ந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிசினஸ் சூப்பரா இருக்கும். நீங்க அது இல்லையா பண்ணாலுமே சூப்பரா இருக்கும். இது சந்திரன் கேது சொட்டு நீர் பாசனம் மிதுனத்துல இருந்து சொட்டு நீர் பாசனம் எல்லாம் சந்திரன் கேது காம்பினேஷனுக்கு வருது. சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கான், கேபிள் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. கேபிள் கனெக்ஷன் அப்ப அந்த ஒளி அது சார்ந்து சுத்திக்கிட்டே இருக்கிறது, வசூல் பண்றது, இதெல்லாமே போட்டிருக்கான் 10ல இருக்கிறோம். நீங்க இதெல்லாமே நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா அதற்கு இந்த ராகு கேதுகள் எப்படி வருதுங்கிறத நம்ம மெயினா எடுக்கணும். நம்ம இப்ப ராகு ஒரு பூஸ்டப், ஒரு குருவெல்லாம் பூஸ்டப் கிரகம். அந்த ராகு சேரும்போது மதம் சார்ந்த விஷயங்களை அப்படியே உடைக்குதா இல்லையா? குரு ராகு காம்பினேஷன் பாருங்களேன். என்னடா ஒரு ஜாதி, என்னடா சாமிமா, என்ன உனக்கு ஜாதி, எங்க சித்தப்பா சொல்லுவாரு, என்ன உனக்கு ஜாதி போட்டு கழட்டுதும்பாரு. ஏன்னா அவங்க தீக்கா கட்சியில இருந்து வந்தாங்க. அந்த விஷயம் அது அவங்களுக்குன்னு வரும்போது அது வேற மாதிரி தசாபுத்திகள் மாறும்போது தானா மாறிக்குவாங்க, அது வேற விஷயம். ஆனா ஆரம்பங்கள் அந்த அந்த ராகு திசையில எல்லாம் பாத்துட்டீங்கன்னா அப்படியே மதத்தை எதிர்ப்பாங்க, நம்மளோட இனத்தை எதிர்ப்பாங்க, நம்மளுடைய உறவுகள்ல அவங்களுக்கு பகையா தெரியும். வெளி உலக அந்நிய ஜாதிகாரம் கூட நம்மளை கொண்டாடுவோம். குரு ராகு காம்பினேஷன் இதுல அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். ஈஸியா சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்க ராகுவுடைய கான்செப்ட்ல இருக்கக்கூடிய காரக தொழில் எல்லாம் எடுத்தீங்கன்னா அருமையா இருக்கும். கேது கூட சிக்கிக்கிட்டோம், கேதுவுடைய கான்செப்ட்ல சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா கேதுவுடைய பேட்டர்னுக்குள்ள உள்ள வாங்க. அது எப்படி உங்களை வாழ சொல்லுதுன்னு நீங்க வாழுங்க. உங்களை மறைவா வாழ சொல்லுதா, நிறைய சம்பாதிக்கணுமா, ஆனா நீங்க வெளியில காட்டாம வாழணும். நீங்க 4ஆம் இடத்துல எல்லாம் கேது சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னா அதுவும் அந்த வீட்டு அதிபதி அப்படின்னு ஒரு வீடு வாசல சொத்து சவத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு சந்துக்குள்ள உள்ள போயிட்டோம்னா வீடு அப்படியே பிரம்மாண்டமா இருக்கும். அல்லது ரோட்டு மேல இருந்தாலும் முன்னாடி மரம் செடி கொடிகளை வச்சு அந்த வீட்டையே அப்படி மூடிடணும். 4 பக்கமும் 4 மரத்தை வச்சு அந்த வீட்டையே மூடிடணும். அப்படி இருக்கணும். அப்பதான் அந்த கேது அந்த வீட்டை உங்களுக்கு அனுபவிக்க விடும். இதெல்லாம் நான் அனுபவத்துல என்ன ஒரு 2ல குரு கேது காம்பினேஷன் வக்கர கிரகங்கள் தான். என்னுடைய இளமை காலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏக்கங்கள் இருக்கும். நம்ம எதையாவது சாதிக்கணும், படிப்பும் போச்சு, அங்கீகாரம் படிப்பும் போச்சு, ஏதாவது நம்ம படிப்பு அப்படியே பார்ப்பேன். இங்கிலீஷ் பேசுறவங்க எல்லாம் பார்ப்பேன், நிறைய கிளாஸ் எடுக்கிறவங்க, இங்கிலீஷ்ல பேசுறவங்க எல்லாமே பார்ப்பேன். இப்ப நமக்கு இங்கிலீஷ் நாலேஜ் மட்டும் இருந்ததுன்னா வெளிநாடுகள்லயோ மற்ற விஷயங்கள்லயோ எவ்வளவு தூரம் நம்ம சாதிக்கலாம். நம்ம அதை பிரேக்கப் ஆகி நிக்குதேன்னு அந்த ஏக்கங்கள்ல 2ல இருக்கிற கேது பண்ற வேலை. ஆனா கத்துக்கிட்டா சக்சஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனா அது ஒரு என்னன்னா இப்ப ராகு 8ல இருந்து தசாபுத்தி நடந்ததுன்னா நம்ம அதுக்கு போகும்போது நம்ம அப்படி விரிவுபடுத்தி காமிச்சுக்கலாம், ஃபில்டர் பண்ணி காமிச்சுக்கலாம். அது முடியாத வருமானம் வருது, வெளிநாட்டு வருமானங்கள்லாம் வருது, அது தப்பு இல்ல, அது ராகு கொடுக்கறது தான். ஆனா இந்த கேதுவை உணரணும் இல்லையா? நம்மளா வெளிக்காட்டணும். எல்லாரும் ஒரு மீடியால இப்ப பாலிமர்ல பேசி அது ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகி பிரபலம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மாடனாவோ அவன் குற்றம் இவன் குற்றம் அப்படின்னு நம்ம ஒரு சிவி சிங்காரிச்சு பேசியிருந்தோம்னா, சிவி சிங்காரிச்சு பேசுறவங்க பல பேர் பேசலாம். 1 வாரமா பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரு நாளைக்கு 100 பேர் பேட்டி கொடுக்குறோம். அதுல என்னுடைய வீடியோ அந்த அளவுக்கு போனதுக்கு நான் உணர்ந்த விஷயம் என்னன்னா, அதிர்ச்சி நான் பார்க்கதான் போனேன். எந்த இடத்துல செத்தானுது அப்படின்னு மறுநாள் பார்க்க போனேன். எந்த மரம் ஒடிஞ்சது, எந்த இடத்துல செத்தாங்க, நம்ம போய் பார்க்கலான்ட்டு அந்த இடத்துக்கு போனேன். அப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போய் நின்னதான் போடு. அந்த அம்மா திட்டினோன்னே எனக்கு தாங்கல. நான் அந்த அம்மா போலீஸ்காரமான சண்டை கட்டிட்டு இருக்கும்போது கேமராக்காரன் வந்துட்டான். இது எதாச்சியா நடந்தது, பேட்டி கொடுக்கணுங்கிற பிளான்ல எல்லாம் போடு. அப்போ அங்க போனோடனே கேட்டோன்னே அந்த போலீஸ்காரமா மேல இருக்கிற கோபத்தை அப்படி காமிச்சேன் மீடியாக்காரங்கிட்ட. அது பொங்குனது
மூச்சு 10 நிமிஷம் பேசுற மாதிரி ஆயிப்போச்சு. அதை கட் பண்ணி எவன் எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படிதான் யூஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு விஷயம் ஆச்சு. ஆனா அதுல ஒரு இருந்த நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ முந்தா நாள் சிபிஐ விசாரணையில கூட அந்த ரோஸ் கலர்ல ட்ரெஸ் போட்டு ஒருத்தன் செத்து போய் அந்த ஹார்ட்டை போட்டு இப்படி அமுத்திக்கிட்டு இருக்கிறத ரோஸ் கலர்ல தொப்பி வச்சுட்டு போலீஸ்காரர் நின்னு மப்டியில நின்னு அதை தூக்கிட்டு பாடி ஆம்புலன்ஸ் எடுத்து தூக்கி போறத காமிக்கிறாங்க. அவரு அந்த ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டிருந்த போலீஸ்காரரு எனக்கு என்கொயரிக்கு வந்திருந்தாரு. அப்போ சார் அப்படின்னு என்னமா நீங்க எப்படி பேசிருப்பீங்க, எதை வச்சு சொன்னீங்க, அவர் வண்டி போறதுக்கு முன்னாடியே 10 பேர் செத்து போயிட்டாங்கிறதெல்லாம் நான் கண் கூட நான் அந்த இடத்துல ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டிருந்த போலீஸ் நான் தாமா அப்படின்னு. அன்னைக்குதான் தினத்தந்தியில செருப்பு வீசினது யாருன்னு அப்படி போகுது. இவன் என்னன்றான், செருப்பு நாங்க தாங்கக்கா வீசணுங்கிறானுங்க இவனுங்க. அந்த செத்த பையனோட ஃப்ரெண்டு நாங்க தாக்கா வீசணும், அது அவர் பேச்ச இங்க பேசாதீங்க நிறுத்துங்க, இங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்றதுக்கு தாங்க வீசணும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ வீசின இடத்துல போலீஸ்கார் நான் அங்கதான்ப்பா நின்னேன் சார், தினத்தந்தியில பக்காவா போட்டுட்டு இருக்கு, யார் செருப்பு வீசினான்னு போட்டுட்டு இருக்கு சார், இவன் வேற கூப்பிட்டு சொல்றான் சார், நான் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல சார், நான் பேட்டிக்கு இது கொடுத்துருன்னு பயமா இருக்கு சார் அப்படிங்கிறேன். போலீஸ்காரர் நீங்க உண்மையதான் பேசுறீங்கன்னு இதுல இருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த இடத்துல நின்னு வாட்டர் பாட்டில் எரிஞ்சது நான் தான் அப்படிங்கிறாரு. அப்ப என்னன்னா நம்மளுடைய யதார்த்தம் நம்மளுடைய உண்மை அந்த ஜோடிச்சு பேசாத ஒரு ஆத்மார்த்தமான விஷயம் ரெண்டுல இருக்கிற கேது ராகுக்கு சப்போர்ட் பண்ணுது, ராகு திசைக்கு சப்போர்ட் பண்ணுது. உன்னுடைய யதார்த்தம் நீ இவ்வளவுதான் மணிமேகலை 9th ஸ்டாண்டர்ட் தான், நீயாவே வெளியில வா, நீ ஏன் அதை கத்துக்கணும் இதை கத்துக்கணும் அங்க நான் இப்படியே உன்னை வெளியில கொண்டு வர்றேன் அப்படிங்கிற அளவுக்கு நான் அதை உணர்ந்தேன். அப்ப எனக்கு இது வேணும் அது வேணும்னு நான் கேட்கறத நிறுத்தி நான் என்னைக்கு வீடுன்னு கட்டி புண்ணியாசனை பண்ணி உள்ள போனனும் அன்னைக்கே எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கிற ஆசையை விட்டுட்டேன். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, இவ்வளவு ஆசைகள் எதிர்பார்ப்பு கஷ்டங்களை கொடுத்த அத்துணை கிரகங்களும் நீங்க யோசிச்சு பாருங்க. சுக்கர திசையில பிறந்து சிம்மராசியில பிறந்து சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை பூரா என்ன திசைங்க, உயிர்காரகத்துவத்துக்கு உண்டான திசைகள், பூர்வ புண்ணியாதிபதிகள், இவங்க எல்லாமே ஒரு மனம் ரீதியான உறவு சார்ந்த கிரகங்கள். இதுல எல்லாம் சீப்பிட்டு சின்னப்பட்ட அட்ரஸ் இல்லாம இருந்துட்டு நம்ம ஒரு காற்றாற்று வெள்ளத்துல அடிச்சுட்டு போற மாதிரி ஒரு ராகு திசையில செவ்வாய் திசை ஃபைனல்ல இருந்து ஒரு ராகு திசையில அப்படியே வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு வருது. உனக்கு என்ன வேணும், நீ வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கணுமா, உன்னோட நோய் பத்தி தெரிஞ்சுக்கணுமா, அதுல அக்குபஞ்சர் அங்கங்க ஒரு கோர்ஸ் முறையா ஃபீஸ் கட்டி கூட படிக்கிறதுக்கு இல்ல, அங்கங்க அந்தந்த இடத்துல போய் ஸ்பாட்ல போய் நீ என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கும். இங்க ஆலமரம் இருக்கு, இந்த பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி ஒரு டேங்க் இருக்கு, இந்த இடத்துல ஒரு காவல் தெய்வம் இருக்கு, இந்த இடத்துல 2 குதிரை நிக்கும், இந்த இடத்துல 1 குதிரை நிக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் போய் நான் வீடு வீடா ஜாதகம் பார்த்து கலெக்ட் பண்ணேன். இதை யார் கொடுப்பான்றீங்க, கேது. ஆனா திசை என்ன, ராகு. நீ போ நான் பாத்துக்கிறேன் அவ்வளவுதான். 12 மணிக்கு பஸ் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு இடத்துல இறங்கி இன்ன வரைக்கும் என் பையனெல்லாம் கூப்பிட மாட்டேன். எந்த இடத்துல நான் இறங்கினேன்னா அந்த இடத்துல வண்டி எடுத்துட்டு நேரம் விட 12 மணிக்கு போயிருக்கேன், 1 மணிக்கு போயிருக்கேன், சென்னை போயிட்டு இருந்த போலாம், என் படுத்த போவேன், அதே நகை நட்டோட தான் போவேன் இன்னைக்கு வரைக்கும். ஏன் அதை ஏன் திருடுங்கிற ஒரு விஷயமோ அந்த களவுங்கிற ஒரு விஷயமோ ஏன் வரல? ராகுக்கு திரிகோணத்துல சுக்கரன் எப்படி வரும்? அப்போ நீங்க பாருங்க, ஒரு பொருளை இழப்பது, ஒரு பொருளை கையாடல் பண்ணுவது, ஒரு பொருளால் ஏமாற்றப்படுவது, ஒரு தெரிஞ்சு ஒரு தப்பு பண்ணுவது, தெரியாம ஒரு தப்பு பண்றது, இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ராகு கேதுகள் தான் சம்பந்தம். அப்போ நம்ம அந்த உணர்ந்து அதற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை வச்சு நம்ம போகும்போது குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி தான் அப்படியே போயிட்டு இருப்பேன். போன மாசம் யார் இவங்க வந்தாங்க, ஆளை பார்த்தா தான் தெரியும், பேரு சொன்னா எனக்கு தெரியாது. ஆனா என்னோட சேர்ந்த என் கூட படிச்ச ஜெயமணிங்கிற பொண்ணு இப்ப மாசாணியம்மன் கோயில் கட்டுறா. அவங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுகளுடைய டொனேஷன் எல்லாமே அவ அப்படி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா. அந்த கரூருக்குள்ள பெரிய பெரிய ஆளுகளை எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கான், கலெக்ட் பண்றான், அறிமுகம் வாங்கி வச்சிருக்கான். ஆனா அதே நபர்கள் என்னிடமும் ஜாதகம் பார்த்திருக்காங்க. ஆனா யாரு பேரும் எனக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும், ஆனா எனக்கு தெரியாது. எதையுமே நான் வச்சுக்கிறது இல்ல. அவங்க அதுக்கு மறந்துடுறது, எந்த ஊரு எந்த பேரு எல்லாமே மறந்துடுறது, எதையுமே வச்சுக்கிறது இல்ல. ஆனா எங்க போனாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இதை யார் கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க? 2ல இருக்கிற கேது மரமண்டையும் அதுதான். ஆனா அது தேவையில்லை, நமக்கு ஸ்டோரேஜ் பண்றதுக்கு இடம் இல்ல. களிமண்
அதனால நம்ம களிமண்ணாவே இருப்போம். நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன பாதுகாப்போ அதை அப்படியே பிரபஞ்சம் கொடுத்து கொண்டே போகுங்கிறதுல கேதுகிட்ட நான் உணர்ந்த அற்புதமான ஒரு விஷயம். அப்ப நம்மளை பாதுகாக்க இவங்க 2 பேர் இருக்காங்க. ஓகே, டன். ராகுக்கு திரிகோணத்துல அனைத்து கிரகங்களும் இருக்கு. இன்னைக்கு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில பதிவு பண்றேன். ராகு திசை சூரிய புத்தி மட்டும்தான் 6-8ல இருக்கு. லக்னத்துல சூரியன், அவர் அவயோகியும் கூட, லக்னாதிபதி சாரம். ராகு திசை சூரிய புத்தி எனக்கு என்ன ரிவெஞ்ச் வைக்குதுன்னு தெரியல. ஆனா அந்த அந்த ரிவெஞ்ச ஜெயிக்கிறதுக்கு இன்னும் நம்ம பக்குவப்படுவோம்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அதற்கு முன்னாடி வரைக்கும் அனைத்து ராகு திசையில இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் ராகுவுக்கு ஃபேவரா இருக்கு. ஏன்னா ராகு வக்ர கிரக சாரத்துல, குரு சாரத்துல இருக்கு. குருவும் வக்ரம், கேது கூட. புரிஞ்சு போச்சா? அப்ப பணம் போட்டு தொழில் பண்ண 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 கடன், நீங்க சொல்றோம்ல கோடீஸ்வர யோகம், கேளக யோகம், டோட்டலா வேலை பார்த்துச்சு. நானும் வாங்கி போட்டு கடன் கட்டி 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 ஒவ்வொன்னு வாங்க, ஒரு நகையை வாங்க, ஒரு சொத்தை வாங்க, கடன்காரன் வேற மாதிரி என்கிட்ட வந்து வேற மாதிரி ஒரு வார்த்தைகளை விடும்போது, உங்க பணம் வேண்டாம், உங்க அண்ணன் வேண்டாம், போடா எடுத்துட்டு போடான்னு அப்படியே இடத்த கொடுத்துறது, நகையை வித்து கொடுத்துறது. ஒரு லெவலுக்கு மேல அந்த கடன் கட்ட முடியலைங்கிற போது ஒரு என்னுடைய குருநாதர், நிஜமாலுமே இன்று வரக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்கும் இது எந்த விதத்துல என்ன தாழ்த்தி பேசிக்கிறது, நான் ஜெயித்த விஷயத்தை தான் பேசுறேன். என்னை தாழ்த்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பேசுறேன் அப்படின்னா, மற்ற என் நிலையில இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் இந்த பதிவு ஒரு முன் உதாரணமா இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, என் குருநாதர் சொன்ன ஒரு விஷயம் வந்து, உங்க அப்பாவோ உங்க அண்ணனோ உங்க வீட்டுக்காரனோ நாளைக்கு உன் பையனோ உனக்கு செய்வான்ற எண்ணத்தை விட்டுரு. நீதான் முழுக்க முழுக்க நீதான் சம்பாதிக்கணும், நீதான் எல்லாத்தையும் பார்க்கணும். நீ யாரை பார்க்கணும்னு நினைக்கிறியோ பாரு, அதுக்கு தேவையான அத்தனையும் கொடுக்கும். ஆனா நீ மட்டும்தான் அழு. நான் அழுதேன், உனக்கு ஒருத்தர் வரமாட்டாங்க அப்படின்னாரு. 1/2 மணி நேரம் அழுதேன். டீ வாங்கி கொடுத்துட்டு என் குருநாதர் சொன்ன ஒரே வார்த்தை, பெண்கள் யாசகம்னு எவன் முன்னாடி போய் கை நீட்டினீங்கனாலும் அவன் கேட்கறது முதல்ல உன்னையாத்தான் இருக்கும்னு சொன்னாரு. அது அத்துணையும் நான் உணர்ந்தேன் நானு. ஆனா என் குருநாதர் அன்னைக்கு சொன்ன வார்த்தை அப்படி நின்னுச்சு, எல்லாருமே நீ கை நீட்டி யாசகம்னு கேட்காம உன்னை தேடி வந்து அனைவரும் கையை கட்டி உட்காரணும் ஜோதிடம் படினார். 2ல இருக்கிற கேது, பணத்தை போட்டு நீ சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உனக்கு அசிங்கமும் அவமானமும் தான் உனக்கு மிஞ்சும். கேதுவுடைய கான்செப்ட கையில் எடு, நீ ஜோதிடம் படி, எப்பேற்பட்ட ஆளும் உன் முன்னாடி வந்து உட்காருவாங்க விதிய கேட்கறதுக்குன்னாரு. எனக்கு ஜோசியத்து மேலேயோ சாமி மேலேயோ அது வரைக்கும் நம்பிக்கை இல்லை. அப்புறம் அப்படியே உள்ளுக்குள்ள எங்க அப்பா இறந்தோடனே ஒரு சுடர் அப்படியே வர ஆரம்பிச்சது. அப்படிதான் படிச்சேன். அப்போ இது என்ன நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு பெண்கள் இன்னைக்கு ஒரு சமுதாயத்துல ஒரு இடத்துல வர்றோம் அப்படின்னா நிறைய போராட்டங்களை, இந்த உடம்பு பாலா போன உடம்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, பெண்களுக்கே உண்டான ஒரு கவர்ச்சி அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல, அது 70% அதை நீங்க தாண்டணும். இதெல்லாம் கிடையாது. நம்ம போட்டிருக்கிற நகையோ, நம்ம போட்டிருக்கிற அழகோ, அதெல்லாம் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒரு துளி கூட கிடையாது. அதற்கு மேல ஒண்ணு இருக்கு. நம்மை நாம் நம்பி அப்படி சிகரமாக நிக்கிறது. அதற்காக யாரையும் அவமரியாதையோ, யாரையும் துச்சமா பேசுறதோ, யாரையும் இன்சல்ட் பண்றதோ கூடாது. இது நான் எல்லாரும் யாருக்கு சொல்றேன்னா, ராகு கேதுகளுடைய தோஷமோ, சர்ப்ப தோஷங்களோ, நாக தோஷங்களோ, ராகுகளுடைய திசைகளோ, ராகு கேதுகள் யோகாதிபதிகளுடைய சாரமோ வருபவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் 50% கிஃப்ட். வெளி உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு, குடும்பத்துல ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த தோஷங்கள் இல்லாம இருக்கும். அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். இருக்கிறத ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஒருவனுக்கு ஒருத்தி, நம்ம குழந்தைங்க, நம்ம குடும்பம் அப்படின்னு வாழ்ந்துட்டு அழகா போலாம். அதுலயும் பிரச்சனை இல்லை. பாதிக்கப்பட்ட சமுதாயத்துல வாழ துடிக்கிற, சாப்பிட்டே ஆகணும், சாதிச்சே ஆகணுங்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த சர்ப்பங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அனுபவ ரீதியான பதிவை நான் கொடுத்திருக்கேன். நன்றிப்பா, போதும்பா. சௌமியா, முத்துப்பாண்டி, இருக்கீங்களா? தூங்கிட்டீங்களா? இருக்கும்மா. சூப்பர். ரொம்ப அற்புதமா வந்து மோர் தென் 1 hour நீங்க வந்து சூப்பரா நிறைய சொல்லிட்டீங்க. சோ நம்ம டக்குன்னு வந்து டவுட் செஷனுக்குள்ள போயிடலாம். சோ அம்மா எடுத்த பாடத்திட்டத்துல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஒருத்தரா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நம்ம
இது பண்ணிக்கலாம். யுவராஜ் ராஜமுத்து சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க. அம்மா வணக்கங்கம்மா. மிக அற்புதமா இருந்துச்சுங்கம்மா. நல்லா இருந்துச்சா? புரிஞ்சுதா? புரிஞ்சுங்கம்மா. ஏதாவது கேள்வி இருக்குங்களா? அம்மா ஒரு சின்ன சந்தேகங்கம்மா. இப்போ பையனோடதுங்க மீன லக்கணம் கும்பத்துல வந்து அம்மா கேக்குதுங்களா? சொல்லுங்க. அதே மாதிரி சனி ராகு வந்து சிம்மத்துல இருக்குங்க. கும்பத்துல கேது. ஆமாங்கம்மா. கும்பத்துல வந்து ராகுங்கம்மா. சூரியன் ராகு வந்து கும்பத்துலங்க. சரி. சிம்மத்துல வந்து சனியும் கேதுங்கம்மா. ஓகே, சூப்பர். என்ன தசாபுத்தி நடக்குது? இப்ப அவருக்கு செவ்வாய் தசை நடந்துட்டு இருக்குங்கம்மா. அடுத்தது ராகு தசை வருதுங்க. அடுத்தது ராகு திசை தான். ஆமாங்கம்மா. சூரியன் ராகு காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஒண்ணு என்னன்னா, ஒரு விஷயத்த சூரியன் பவர்ஃபுல்லான கிரகமா இருந்தாலும் சூரியனை ராகு சாப்பிட்டுருவாரு. அப்போ சூரியன் ராகு காம்பினேஷன் போது இங்க தகப்பனாரோ அல்லது ஒரு லேசர் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது இப்ப சூரியன் ராகு காம்பினேஷன் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சிறு நெகட்டிவா எடுத்துக்கிட்டீங்கன்னா சிராய்ப்புன்னு சொல்லுவோம். அப்ப ஏதாவது வந்து உரசிருச்சு இல்ல சைலன்சர் சுட்டுச்சுன்னா எரியும் பாத்தீங்களா? இந்த ஒரு கான்செப்ட கொடுக்கறதுதான் சூரியன் ராகு. நான் சொல்றது ஒரு விபத்து சம்பந்தமான விஷயங்கள்ல, கண்ணு சம்பந்தமான விஷயங்கள பாத்தீங்கன்னா லேசர் சம்பந்தமான விஷயங்களை கொடுக்கும். அது தந்தைக்கும் கொடுக்கும், அவருக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல உள்ள ராகு திசையில இந்த ராகுடைய பேட்டர்னை எடுத்து நீங்க கொண்டுட்டு போறீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். சரிங்க. ஆனா ஆமாங்கம்மா. 6ஆம் அதிபதி 12ங்கம்மா, 12ஆம் அதிபதி 6ல பரிவர்த்தனைங்க. பரிவர்த்தனை. இப்ப நீங்க ஹாஸ்டல்ல இருக்குது, நீங்க குழந்தைய கொண்டு போய் சேர்த்தும் போது இன்னும் நல்லா இருக்கும். ஆமா, ஹாஸ்டல்ல இருக்கேன். இப்ப கல்லூரி 1ஆம் ஆண்டு படிக்கிறாருங்கம்மா. ஹாஸ்டல்ல இருக்காரு. அவ்வளவுதான் முடிஞ்சதுங்க. அப்ப படிப்பு அது சார்ந்த நுணுக்கமானது. காற்று ராசிங்க. சூரியன் ராகு வந்து காற்று ராசி. அது இது வந்து என்னன்னா, ஒரு ரொம்ப மருத்துவத்துறையில ஒரு நுண்ணிய ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்தீங்கன்னா பக்காவா அது வேலை செய்யும். எலக்ட்ரானிக்ஸ் BE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கிறாருங்கம்மா. அவ்வளவுதாங்க, சூப்பர். ஜெயிச்சுட்டு அவ்வளவுதான். நல்லா வருவான். சரிங்க. ஓகே, நன்றிங்க. நன்றிங்க. வேற? வணக்கம் மேடம். வணக்கங்க. கொஞ்சம் வர்றவங்க மூஞ்சிய காட்டினீங்க, அதனால யாருன்னு தெரியும். முகத்தை காட்டினீங்கன்னா எப்படி? எனக்கு ஒரு டவுட் மேடம். 2ல கேது இருக்கு. விருச்சிக லக்கணா கன்னி ராசி சித்திர நட்சத்திரம் மேடம். விருச்சிக லக்கணம் கன்னி ராசி சித்திர நட்சத்திரம். சரி. ஆமா மேடம். 2ல வந்து எனக்கு கேது மேடம். 8ல ராகு மேடம். சரி. என்ன தொழில் செஞ்சா நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க மேடம். தொழிலுக்கு இப்ப நீங்க 2ல இருக்கிற கேதுவோ 8ல இருக்கிற ராகுவோங்கிறத விட, சரிங்கம்மா, நீங்க ஜாதக ரீதியா ஒரு பலன் கேக்குறீங்க அப்படின்னா, அதாவது பொதுவா கேக்குறீங்கன்னா அதுக்கு ரூல் வேற. நீங்க ஜாதக ரீதியா கேக்குறீங்கன்னா முதல்ல தொழிற்சானாதிபதி எங்க இருக்காருங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கணும். ஓகே மேடம். இப்ப தனஸ்தானம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா காசு பணம் வர்ற இடத்தை தானே 2ஆம் பாவம் சொல்லும். அதான் கேது இருக்கு மேடம். அதான் எனக்கு பண பிரச்சனையே ரொம்ப இருக்கு. அதுக்காக நம்ம கிட்ட கேட்டேன். கடை வாங்குனீங்களோ? கடன் நிறைய இருக்கு மேடம். அதான் இப்பதானே சொன்னேன், தனஸ்தானத்துல கேது இருந்து நீங்க கடனை தொட்டுட்டீங்கன்னா கடன் தீரவே தீராதுன்னு சொன்னா இல்லையா? ஆமா மேடம். அதுக்கு என்ன மேடம் நிவர்த்தி என்ன மேடம்? கேது அமர்ந்த வீட்டு அதிபதி குரு எங்க இருக்காரு? குரு 12ஆம் இடத்துல மேடம், துலாம்ல. ஓ, 2ஆம் அதிபதி 12க்கு போயிட்டாரா? அப்ப 10லையா? ஆமா மேடம். கடனை வந்து காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது? இப்போ வந்து சனியில புதன் போகுது மேடம். சனி புத்தி. சனி திசையில புதன் புத்தி. விருச்சக லக்னம் சனி திசையில புதன் புத்தி. மாரகாதி சட்டமாதிபதி தசையும் புத்தியும் போகுது. கடன் இருக்கிறது நல்லது. ஆனா என்னன்னா, கடன் நீங்க நீங்களா போய் அந்த கடன் கட்ட முடியாதுங்க. என்ன பண்ணுங்கன்னா, உங்க வீட்டுல யாராவது கரெக்டா சந்திரன் எங்க இருக்காருன்னு சொன்னீங்க? 11ல இல்லையா? கன்னியில சித்திரன். ஆமா மேடம். அப்ப பாதகாதிபதி போய் லாபஸ்தானத்துல உட்காந்துட்டான். எவ்வளவு வந்தாலும் பத்தாது. உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணி அவங்க பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அவங்க அக்கௌண்ட் போற மாதிரி வர்ற மாதிரி அவங்க மூலியமா நீங்க போய் ஒரு கடனை ஒருத்தருக்கு கொடுக்க வாங்க, அவங்க மூலியமா பண்ணுங்க. நீங்க காசு பணம் கையாளாதீங்க. சரி மேடம்.
குரு வீட்டுல இருக்கிற கேது அப்படிங்கும்போது நம்ம மூலத்துல இருக்கா கேது. ஆமா மேடம். அதுக்கு ஒரு வினைய வேண்டாம், நீங்க வந்து விநாயகர் வழிபாடு தான் அதுல எடுத்து ஆகணும். சரிங்க மேடம். இல்லைன்னா நீங்க 2ஆம் இடத்துல இருக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சிவனுக்கு பின்னாடி நம்ம ஒரு செவிட்டு சாமின்னு ஒருத்தர் சொல்லுவோம்ல. ஆமா மேடம். சண்டிகேஸ்வரா? சண்டிகேஸ்வரர் போய் நீங்க ராகு கால வேலையிலயோ அல்லது யமகண்ட நேரத்திலயோ போய் நீங்க சண்டிகேஸ்வரர் முன்னாடி நின்று வழிபாடு பண்ணுங்க. காசு பணம் நீங்க யாருக்கும் கொடுக்காதீங்க, நீங்க யாருக்கும் வாங்காதீங்க. முக்கியமான நபர், நம்பிக்கை நபர்கள், உங்க மனைவியாகி யாரோ ஒருத்தரை வச்சு நீங்க டீல் பண்ணுங்க, கடன் சீக்கிரம் அடையும். ஆனா இப்போ மாரகாதிபதி அட்டமாதிபதி தசாபதி இது இந்த பொருளாதார பிரச்சனை இருக்கிறது ரொம்ப நல்லது, இல்லைன்னா வேற மாதிரி வேலை செய்யும். ஓகே ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. புதன் புத்தி முடியிட்டு அப்புறம் பேசிக்கலாம். ஓகே மேடம். தேங்க்யூ. வேற யாருங்க? நீங்க எடுத்தா எப்படி டவுட் வரும்? மேம் யுவராஜ் மேம் முதல்ல டவுட் கேட்டிருந்தேன் இல்லைங்களா? சொல்லுங்க. அது என்னோடதுல வந்து கும்ப லக்கணங்க, சிம்மத்துல சனி ராகு இருக்குதுங்க. சனி ராகு சிம்மத்துல, லக்னத்துல சூரியனும் கேதுமா? லக்கணத்துல கேது மட்டும்தாங்க, சூரியன் வந்து கடகத்துக்கு போயிடுவாரு. இப்படி சொன்னா எப்படி? ஒரு ஜோசி பலனே பூரா தப்பா போயிருமா இல்லையா? அடுத்தது ராகு பத்தியா, சனி ராகு சிம்மத்திலயா? ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள உள்ள போலான்ற ஐடியா இருக்கா? பண்ணிட்டு இருக்கீங்களா? ட்ரேடிங் ஏதாவது பண்றீங்களா? ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தேங்க மேம், கொஞ்சம் லாஸ் ஆச்சு, விட்டுட்டு அது பண்றது இல்ல. எப்படி பாரு, அது சனி ராகு அந்த புத்திய காமிக்குது பாத்தீங்களா, ஒன்ன போட்டா 10 கிடைக்குமா அப்படின்னு. அதுல இருந்து சப்ரோக்கரா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் பண்ணிட்டு இருந்தேங்க. சப்ரோக்கராவே இருந்தேன், வண்டியில பிரான்ச் போட்டு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அடி வாங்கிச்சு, அதனால விட்டு வெளியிட்டுங்க. நீங்க கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, 12ஆம் இட ஆதிபத்தியமும் சனி வர்றாரு. லக்னாதிபதி மட்டும் சனி கிடையாது, விரையாதிபதியும் சனிதான். சரியா? அப்ப நம்ம பண்ற விஷயத்த விரயஸ்தானமும் அதுல விரயம் பார்க்காம நஷ்டம் ஆகாம உங்களால வரவே முடியாது. இயல்பாவே கும்ப லக்னத்துக்கு சனி தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கிற ஒரே கிரகம் சனி பகவான் தான். 9ஆம் இடத்துல தானே போய் 9ஆம் இடத்துல உச்சமாகக்கூடியது கும்ப லக்னத்துக்கு தான் அந்த பவர் கிடைக்கும், வேற யாருக்குமே இல்லை. அப்ப சனி காரகன நேர்மையான முறையில கஷ்டப்பட்டு உழைக்கிறதோ அல்லது லேபர்ஸுக்கு சம்பந்தமான முன்னேற்றங்களுக்கோ, அது யூனியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மற்றவர்களுக்காக உழைக்கிறது, அதுல நம்ம கமிஷன் பாத்துக்கிறது, இப்படிதான் அதுல போயிட்டு இருக்கணும். மத்தவன் காசை போட வச்சு அவனை ஜெயிக்க வச்சு அதுல நம்ம கமிஷன் பார்த்துதான் போயிட்டு இருக்கணும். நம்மளாம் நல்லா இருக்குன்னு இறங்கினோம்னா நம்ம சம்பாரிச்சதை பூரா எடுத்துட்டு போயிடும். இது அடிப்படை பாட்டங்க, அது மாறவே மாறாது. நம்ம லேபர் 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 அவ்வளவுதான். தலைவனாக முடியாது, ஓனராக முடியாது, இதுதான் விஷயம். ஆனா லேபர் அடிமட்டத்துல இருந்து கொண்டாட கொண்டாட ஒருத்தவங்களை காப்பாற்றணும்னு நினைக்க 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 சனி உங்களுக்கு பெரிய வல்லமையை கொடுத்துட்டே போவார். நல்லா இருக்கும். வணக்கம் மேடம். வணக்கங்கய்யா. வணக்கம் மேடம். இப்ப வந்து ராகு கேது வந்து வர்க்கோத்தமா அடைஞ்சிருந்ததுன்னா அதோட பலன் எப்படி இருக்கும் மேடம்? செய்யற விதத்தை ஸ்ட்ராங்கா செய்யும் அர்த்தம், வேற என்ன. வர்க்கோத்தமங்கிறது வந்து எந்த ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்குதோ அத வலுவா செய்யும். அது வந்து சொல்லுங்க. அதாவது வந்து இந்த இப்ப நான் விருச்சிக லக்னம், இப்ப நடக்கிற தசை வந்து புதன் தசை, ராகு புத்தி, இது வந்து காலப்பக தசைன்னு சொல்லும் போது இது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா? விருச்சிக லக்னம்னாலே அட்டமாதிபதி தசை தானே. அட்டமாதிபதி தசை, ராகு 2ல இருக்கு குருவோட சேர்ந்து. சரி, இப்ப இந்த தசை வந்து ஏதாவது பிரச்சனையை கொடுக்குமா? காலப்பகைன்னு சொல்ற மாதிரி வருது இல்ல? நீங்க போட்டிருக்கிற பட்டம் உங்களை நீங்க போட்டிருக்கிற நாம உங்களை காப்பாத்தாதா இல்லையா? பெருமாள் தான் கதின்னு இருக்கும். இல்ல இது ஒரு சந்தேகத்துக்கு தெரிஞ்சுக்கதான்.
இந்த நாமம் காப்பாத்தும். இந்த நாமம் இல்லாம நீங்க டிசைனிங்ல ஒரு வித்தியாசமா ஸ்டைலிஷா ஒரு டிசைனிங்ல போனீங்கன்னா தான் சிக்குவீங்க. ஒண்ணு வச்சுக்கோங்க. இந்த நாமம் இருப்பது புதன் அவ்வளவுதான், ஜெயிச்சாச்சு. அந்த விஷயத்த நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். இது போய் காலத்துக்கு தானே பகை. நம்ம போய் புதுசா இப்ப என்னத்த செய்ய போறோம்? வித்தியாச முறையில இல்லீகலான விஷயத்துல நம்ம என்னத்த செய்ய போறோம்? இல்ல அதுதான் கோயில் வீடு அதோட சரியா போச்சு. நான் இல்ல போட்டு வாய்ப்பே கிடையாது. நீங்க வேணா ஒண்ணு பண்ணலாம். இப்ப ஆன்மீக ரீதியான ஒரு படைப்பாற்றல் மாதிரி ஒரு நூல் எழுதுறது, இல்ல நூல்கள் அதிகமா படிக்கிறது, அதை ஃபில்டர் பண்ணி மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது, இதெல்லாம் பண்ணுங்க. காலப்பகை உங்களுக்கு காலத்தை ஜெயிக்க வைக்கும். அப்படி அதுலயேதான் இருக்குது பலனும், அதுலதான் இருக்குது பிரச்சனையும், அதுலதான் இருக்குது. இது அப்படியே புராண நூல்களா எடுங்க. 8 இல்ல 8 இப்போ மகாபாரத புக்கு எல்லாம் படிச்சிருப்பாங்க. அந்த மகாபாரதத்துக்குள்ள ஒரு கதை போய்கிட்டே இருக்கும், பாத்திருக்கீங்களா? அது அவ்வளவு சீக்கிரம் எனக்கு இன்றைய ஜெனரேஷனுக்கு தெரியாது. அந்த ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சிருந்ததுன்னா அதை கொண்டாந்து நீங்க ஒரு சொற்பொழிவோ ஒரு படைப்பாற்றலோ கொண்டு வந்து நீங்க அதை அப்படி வெளியிடுறீங்கன்னா ஆன்மீகத்தில் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு வர்றது. இதெல்லாம் நீங்க இந்த தசாபுத்தியில செஞ்சீங்கன்னா நீங்க யாருன்னு வெளி உலகத்துக்கு தெரியும். இவ்வளவுதான் கான்செப்ட். சின்ன விஷயம் தான். உட்கார்ந்த இடத்துல செஞ்சுட்டு போயிடலாம், பேர் வாங்கிட்டு போயிடலாம். பேர் எல்லாம் வாங்க வேணாம், நிம்மதியா இருந்தா போதும். என்ன கொஞ்சம் இந்த கழுத்து சம்பந்தப்பட்டது இதுல கொஞ்சம் ஏதாவது எப்படி சொல்றது, கொஞ்சம் அது விளைக்குச்சு ஜவ்வு பிரச்சனை, இந்த ப்ராப்ளம் இருக்கு. இப்ப பெருமாள்லாம் தூக்குறோம்ல, அதனால பிரச்சனை வந்துரும். இந்த பிரச்சனை ஒண்ணும் கொடுக்க மாட்டாரு. அவ்வளவுதான். 8 பாருங்க, ஜோசி எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் ஒண்ணும் ரிஸ்க் எடுக்கலாம் வேண்டியது. அந்த இடம், அந்த காரகம், அவ்வளவுதான். நீங்க ஆமா, இதைவே ஒரு குருவிகளுக்கு, புறாக்களுக்கு, அதுக்கெல்லாம் நீங்க பாக்குறதுங்கிறத விட இப்ப நம்ம போய் ஒரு ஆன்லைன்ல இந்த மாதிரி ஒரு யூடியூப்ல ஒரு இதுல போயிட்டு உட்கார்ந்துகிட்டு நம்ம ஒரு பாட்டு பாடுறது, நம்ம அழகா நம்மளை அதெல்லாம் பண்ணணும்னா சிக்கிக்குவோம். இத கொஞ்சம் ரெண்டுல இருக்கிற கேஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஈஸியா இப்படி ஒரு ஐயா இருந்தாருங்கிறது வெளியில காமிச்சிரும் காலப்பாக தசை. ஜெயிச்சுக்கான வழி அதுதாங்க. நன்றி மேடம். வேற சாமி நல்லா இருந்துச்சா? பதில் கரெக்டா கொடுக்குறேன்னா? சூப்பரா குடுக்குறீங்க, அதான் சொல்றேன்ல. மை சிஸ்டர் இஸ் நல்லா இருந்தது மேடம். நல்லா இருந்தது மேடம். மீட்டிங் நல்லா இருந்தது. இது நல்லா இருந்தது மேடம். எனக்கு நீ பாக்குறதுக்கு டைம் கிடைச்சிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. நன்றி மேடம். சோ வேற யாராவது கேக்குறீங்களா? மேடம் நமஸ்காரம் மேடம். யாரது? கோபாலகிருஷ்ணன் பம்மல். ஓ சூப்பர். மணிகண்டராஜுடைய சிஷ்யர் மேடம். ஆமா மேடம், இங்க இப்ப 4ல ராகு சாரமே திருவாதிரை சாரம் மீன லக்னம். நானு ராகு ராகு சாரமே வாங்கி திருவாதிரை இருந்ததுன்னா அந்த தசை படுத்துன்னு சொல்றாங்களா, அது எப்படி மேடம்? அது உங்களுக்கு என்ன திசை? இப்ப ராகு தசை தான் நடக்குது. திருவாதிரையில தான் உட்கார்ந்துருக்கு ராகு. உங்களை படுத்துச்சா? படுத்திச்சானே எனக்கு தெரியல. அது எப்படி தெரிய மாட்டேங்குது. அது படுத்துச்சுனால எப்படின்னு தெரியல. ஆனா படுத்துனாங்க அவங்க. ராகுக்கு திரிகோணத்துல கிரகம் இருக்கா மேடம்? ராகுக்கு திரிகோணத்துல கிரகம் இருக்கா? ராகுக்கு திரிகோணத்துல கிரகம் கிடையாது. ராகுக்கு திரிகோணத்துல சனி பகவான் இருக்காரு. வெரி குட். உங்களுடைய செயல்பாடுகள், நீங்க ஒரு வித்தியாசமான முறையில ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு வீடு வாசல் புக்ஸ் சம்பந்தப்பட்டது, அந்த ஒவ்வொரு மாற்றங்களை எதிர்பார்த்துக்கிட்டே உங்களோட எண்ணங்கள் வேற மாதிரி அப்பப்ப அப்டேட் ஆயிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்க அப்படி போறது ஒரு வகையில உங்களுக்கு பிளஸும் கூட தான் இருக்கும். இது ஒரே இடத்துல நிக்காம நீங்க அப்பப்ப அப்டேட் ஆயிட்டு போயிட்டே உங்க தொழில் சாண ரீதியா போயிட்டே இருக்கும் பொழுது அது உங்களுக்கு பாதிப்புங்கிற ஒரு விஷயத்த கொடுக்காதுங்க சார்.
இல்ல மேடம், தொழில்கள் எதுவும் நான் செய்யறது இல்ல. நம்ம மொத்தமா டோட்டலா ஆன்மீகத்துக்கு போயாச்சு. சரி. திருவண்ணாமலை போறது, கிரிவலம் போறது, கைலாஷ் போறது, அங்க போறது, இங்க போறது, அப்படியே டோட்டலா ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. அதத்தானே சொன்னேன். அங்க ஒரு இடத்துல இல்லாம அங்கங்க எதையோ தேடி போயிட்டே இருக்கிறீங்க. அதை நீங்க எப்படி தேடுறீங்க தானே இருக்கு. நீங்க ஆன்மீக தேடல்ல போனதுனால நீங்க மாறி மாறி போயிட்டே இருக்கிறீங்க. அதுவும் ஒரே இடத்துலயா? நான் திருவண்ணாமலையிலேயே சத்திரத்துல 20 வருஷமா இருக்கேன்னு சொல்லலையே. நான் கைலாஷ் போனேன், அங்க போனேன், இங்க போனேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆபீஸ் போடுங்க. எம்ஏ சாப்பிட்டு முடிச்சேன். அங்கேயும் கூட போயிருவீங்கன்னு நினைக்கிறேன். நித்யானந்தாவை பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அங்கேயும் கூட போயிட்டு வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். கைலாசாவா வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். இருக்குல்ல அந்த எண்ணம். அதெல்லாம் இல்ல மேடம், அது மாதிரிலாம் இல்ல. சனி ராகு, அதாவது ஏற்கனவே சுக்கரனும் ராகு கூட சுக்கரனும் அதே நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு, திருவாதிரையிலே இருக்காரா? ஆமா ஆமா. இது நீங்க எப்படின்னா, நம்ம கஷ்டப்படுறதுக்கு விரும்பல, கஷ்டப்படுறதுக்கோ அல்லது உழைக்கிறதுக்கோ விரும்பல. நம்ம எதையோ ஒண்ணு தேடுறோம், எங்கேயோ ஏதோ நமக்கு கிடைச்சிருமா அப்படிங்கிற மாதிரி ராகுதசை ஃபுல்லா தேடுற மாதிரி இருக்கும். குருதசையில தான் ஆஃப் ஆவீங்க, வந்து உட்காருவீங்க ஒரு இடத்துல, எங்கேயோ ஒரு இடத்துல உட்காருவீங்க. குருதசையில பார்க்க முடியுமா மேடம்? எனக்கு 7வது தசையா நடக்குது இந்த ராகுதசை. வயசு 60, ஆயில்ய நட்சத்திரம். அதனால என்ன, நம்ம தான் எந்த வேலையும் செய்யல, ஓடிட்டு தானே இருக்கோம். கஷ்டப்பட்டா தானே, கஷ்டப்படல. சரி. 4ஆம் இடம் வீடுங்கிற இடம் பிரச்சனையா இருக்கும். 4, 8, 12க்கு உண்டான தசை வந்ததுன்னா குடும்பத்துல பிரச்சனையா இருக்கும், மனசு பாதிக்கும். ஒரு இடத்துல இல்லாம, அது காற்றுராசியா இருக்கிறதுனால ஒரு இடத்துல இல்லாம அந்த கிரகம் நம்மளை தேடி வர்றதுக்குள்ள நம்ம அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம்னா நம்மளே அது ஒண்ணும் பண்ணாது, சிக்க மாட்டோம். ஓகேடா, முடிச்சுக்கலாமா? மணி 9:30. எப்படி இருந்தாலும் 9 மணிக்கு முடிக்கிறேன்னு 9:30 ஆக்கிட்டீங்க. அம்மா நீங்க பேசினா 9:30 ஆகணுமா? அதான் யுனிவர்சல் ட்ரூத் மாதிரி அது. சோ வேற யாராவது டவுட்ஸ் கேக்குறீங்களா இல்ல நிறைவு பண்ணிக்கலாமா? அம்மா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அண்ட் டீடைல்ஸ் கொடுத்துருங்கம்மா எல்லாருக்கும். கரூர் அஸ்ட்ரோ மணிமேகலை 9597539731 என்னோட நம்பரு. இன்னொருக்க சொல்றேன், 95 97 53 90 31. 19 வருஷம் அனுபவத்துல நான் பார்த்தது, நான் உணர்ந்தது, இன்னும் ராகு கேதுகளை பத்தி பேசினா நிறைய போயிட்டே இருக்கும். என்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து என்னுடைய கடந்த காலத்தையும் நோக்கி அப்படி உணர்வுகளோட இந்த பதிவை கொடுத்துருக்கேன். எல்லாரும் கேட்டு இதுல நீங்க உங்க ஜாதகத்துல அப்ளை பண்ணி என்ன கிடைக்குதுங்கிற ஒரு விஷயத்த பார்த்து புரிஞ்சு பரிகாரம் சொல்லுங்க, தேடிக்கிங்க. இன்ன வரைக்கும் இதை கேட்டுட்டு இருந்த, இனிமேல் கேட்க போற, யூடியூப்ல கேட்கிற அனைத்து நேயர்களுக்கும், ஜோதிட சொந்தங்களுக்கும், சௌமிக்கும், முத்துப்பாண்டிக்கும், மணிகண்டன் தம்பிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ மேடம். அருமை அருமை. நன்றி மேம், மிக அற்புதமா இருந்துச்சு. சீரியஸா எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு அற்புதம் அப்படின்னு தான் சொல்லணும். டவுட்டும் கரெக்டா கிளியர் பண்ணி வச்சிட்டீங்க. லைக் மோர் தென் 1 ஹவருக்கு மேல நம்ம பிளான் பண்ணதை விட எக்ஸிடா போயிட்டு இருக்கு. அதனால இவ்வளவு அற்புதமாக இந்த 242வது வாரம் நிகழ்ச்சியை முடித்து கொடுத்தமைக்காக மணிமேகலை அம்மா அவர்களுக்கு இருக்கரம் கூப்பி தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் மற்றும் எங்களது குருநாதர் மன டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் ஐயா அவர்களின் சார்பாகவும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் மாணவர்கள், நிர்வாக குழு சேவைக்குழு உறுப்பினர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை நேரலை அண்ட் இப்ப லைவ் மூலமா கலந்து கொண்டிருக்க பொதுமக்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறவருடைய முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த லைவ்லயும் ஸ்டார் ஆன் ஆஸ்ட்ரோடிவ்லயும் பார்த்துட்டு இருக்க பொதுமக்கள் தான். சோ அவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நன்றி சொல்லக்கூடிய விஷயத்துல தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா இருக்கு. உங்களுடைய சப்போர்ட்னாலதான் நம்ம தர்மசாஸ்தாவுடைய எந்த ஒரு நிகழ்ச்சி ஆனாலும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு வருஷமே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டச் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டாங்க நம்ம மணிமேகலை அம்மா. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் 243வது வாரம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறந்த ஜோதிட ஜாம்பவானுடன் அற்புதமான ஒரு ஜோதிட தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌமியா, தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவை நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் தொகுப்பாளினி. அனைவருக்கும் வணக்கம். மேடம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ சார். எதுக்கு அது எதுக்கு நமக்கு தெரியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.
ஆல் தி பெஸ்ட். கண்டுபிடிச்சிட்டேன். தேங்க்யூமா. ஒரு லைவ் நிகழ்ச்சியில எனக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் அண்ட் விஷஸ் கிடைச்சது. அதுவும் அம்மாக்கு மணிமேகலை அக்கா கிட்ட இருந்து கிடைச்சது வந்து ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்றேன். தேங்க்யூ சோ மச். சோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சோமியா மேடம். கண்டிப்பா எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். மணிமேகலை அம்மா, நான் வேற ஒரு நிகழ்ச்சியில உங்களை ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கிறேன்.